ஓம் சாந்தி சிஸ்டர். குஷி குஷியா இருக்கீங்களா? சாந்தி பிரதர், குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர். இன்னைக்கு சாக்கார முரளி பார்க்கிறோம். 30/6/2026 முரளி. அது பார்க்கலாம் சிஸ்டர். அது படிங்க சிஸ்டர். இனிமையான குழந்தைகளே, இந்த சமயம் பாபாவிடம் பலியானீர்கள் என்றால் 21 பிறவிகளுக்கு சுகமானவர் ஆகிவிடுவீர்கள். கேள்வி. இது பாருங்க, இந்த ஒரு பிறவிதான். அடுத்தது ஃபுல்லா நம்மள ஃப்ரீயா விட்டுறாரு. இல்ல 4900 வருஷத்துக்கு நமக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அப்படி ஃப்ரீயா இருப்போம். மற்ற மதத்துக்கெல்லாம் கட்டுப்பாடு எவ்வளோ இருக்குது பார்க்குறோம்ல. கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், முஸ்லிம்களா இருக்கட்டும், அவ்வளோ கட்டுப்பாடு. அதனால தான் அவங்க ஜென்ரலா கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ் அந்த மதத்துல ரொம்ப தீவிரமா இருக்கிறவங்கலாம் இந்துக்கள் கூட பேசக்கூட மாட்டாங்க. அவங்க இந்துக்கள கொஞ்சம் கேவலமா நினைப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம கூட சேர்ந்தா அவங்க கெட்டு போயிடுவாங்க. அந்த மாரி ஏதோ ஒரு சிந்தனை இருக்கும். ஆனா நமக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதனால தான் நம்ம எல்லார் கூடயும் பேசுறோம். ஆ அப்ப ஆனா இந்த ஒரு பிறவி தான் ரெஸ்ட்ரிக்ஷன். அதுவும் அன்பா ரெஸ்ட்ரிக்ஷன். இங்க யாரும் நம்மள எதுவுமே கேட்க போறது கிடையாது. பாபா சொல்றாரு, அன்பு இருந்தா ஃபாலோ பண்ண போறோம். எந்த அளவுக்கு அன்பு இருக்குதோ அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுவோம். அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி. அதனால தான் அன்பின் ஆதாரத்துல தான் உங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்குதுன்றார். பலியாகிறதே கூட அன்புனால பலியாகிறோம். அதனால 21 பிறவிக்கு சுகத்தை நாம் அடைகிறோம். இந்த ஒரு பிறவிக்கு அன்புனால பலியாகிறது. இங்க பலியாகிறதுன்ற அர்த்தம் என்னன்னா, அவருடைய அனுமதி இல்லாமல் இந்த உடல், மனம், பொருளை பயன்படுத்துறது கிடையாது. ஒவ்வொரு அடியிலும் அவருடைய வழி, ஸ்ரீமத் படி நடக்கிறதுன்னு அர்த்தம். அதனால 21 பிறவிக்கான நான் ஸ்டாப் சுகம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சுகம் குறையும். துவாபரகத்துல இருந்துட்டு. பட் அது வரைக்கும் துக்கத்துடைய பேர் அடையாளமே இருக்காதுன்ற. துவாபரயுகத்திலும் துக்கம் இருக்காது. கலியுகத்துல தான் அதுவும் குறிப்பா கடைசி 2-3 பிறவி தான் துக்கம். அதுக்கு முன்னாடிலாம் பெருசா துக்கம் இருக்காது. இல்ல, நான் சின்ன வயசுல இருக்கும்போதே ஏழைகளுக்கே நிலம் இருக்கும். காணிக்கு போயிட்டு வரேன்னுவாங்க. அவங்களுக்குமே ஒன்றும் பெரிய துக்கம் இருக்காது. ஜாலியா தான் இருந்துச்சு. இப்பதான் எல்லாருக்கும் கஷ்டம் வருது. ஆனா இந்த ஒரு பிறவி நான் சொல்றதை கேளுங்க. இப்ப இருக்கிற கஷ்டத்துல இருந்தும் தப்பிச்சிடுவீங்க. 21 பிறவிக்கு 5000 வருஷமே சுகமா தான் இருக்க போறோம். ஸோ அதுக்கு இப்ப பலியாகிறது தான். ஸோ அதோடைய நினைவு எல்லா மதத்திலும் பலி கொடுக்கறது இருக்குது. நம்மள பலி கொடுக்குறோம், அவங்க ஆடு மாடை பலி கொடுக்குறாங்க. இது இல்லாம கிறிஸ்தவ மதத்துல ஸ்தோத்திர பலின்னுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னாலே பலி கொடுத்ததுக்கு ஈக்குவலாம். அதனாலதான் அவங்க ஸ்தோத்திரம்ன்றாங்க. சரி, ஓகே சிஸ்டர், கேள்வி பார்க்கலாம். ஞானி குழந்தைகள் தன்னுடைய நிலையை நன்றாக வைத்துக் கொள்வதற்காக எந்த ஒரு பழக்கத்தை உறுதி செய்ய வேண்டும்? அதிகாலையில் எழுவதற்கான பழக்கத்தை கொண்டு வர வேண்டும். அதிகாலையில் எழுந்து பாபாவின் நினைவில் அமர்வது இது மிக நல்ல தாரணையாகும். எந்த குழந்தைகள் விரைவில் உறங்கி விரைவில் எழுகின்றார்களோ அவர்களின் நிலை நாள் முழுவதும் நன்றாக இருக்கும். அஞ்ஞானிகளின் உறக்கத்தை காட்டிலும் ஞானிகளின் உறக்கம் பாதியாக இருக்க வேண்டும். 10 மணிக்கு உறங்கி 2 மணிக்கு எழுந்து நினைவில் அமர வேண்டும். வெறும் 4 மணி நேரம் தான் தூக்கம்ன்றாரு. 4 மணி நேரம் தூக்கம் போதும் அப்படிங்கிறாரு. 4 மணி நேரம், அப்படி இல்லைன்னா 6 மணி நேரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதிகபட்சம் 6 மணி நேரம் அப்படி சொல்லியிருக்கிறாரு. 6, ரொம்ப வயோதிகர், உடம்பு சரியில்லைன்னா 8, அதுக்கு மேல போயிடக்கூடாது. 6, 7 அதுவே போதும். ஸோ அப்பதான் உங்களுடைய மனநிலை நல்லா இருக்கும்ன்ற. ஏன்னா அதிகாலைன்றது அந்த 2 அல்லது 4 இந்த டைம் சொல்றாரு. அந்த டைம் முழுக்க முழுக்க நம்ம குணத்தை மாத்துறதுக்காகவே ஏஞ்சி உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? பாபா நினைவுல, பாபா என்னென்ன சொன்னாருன்றத நினைவுல, அந்த குணத்தை நான் எடுத்துட்டு வரணும்ன்ற நினைவுல நீங்க நினைக்கும் போது அது ஆழமா பதிவாகும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, காலைல எழுந்திரிச்ச உடனே ஜென்ரலா
அதுக்கு முன்னாடி நாள் எதெல்லாம் நம்ம விரும்பி பார்த்தோமோ, பேசுனோமோ, இது தானாவே மைண்ட் ஓடும். ம். காலைல ஓடும். நீங்க எத்தன மணிக்கு எந்திரிச்சாலும் அது ஓடுறத வச்சு தான் எந்திரிக்க செய்வோம். ஆனா, நீங்களே வலுக்கட்டாயமாக அதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு, இந்த எண்ணங்கள போடும்போது, அது ஆழ்மனதுல பதியுது. ஸோ, அதனால தான் இது நல்ல தாரணைன்றார். ம். அப்பதான் உங்க நிலை நல்லா இருக்கும்ன்றார். ஸோ, அப்பதான் அந்த குணம் வந்து தினமும் முரளி கேட்கிறேன், பட் இருந்தாலும் கோபத்த விட முடியலன்னா, அதுக்கு காரணம் இதுதான். அந்த தாரணை பண்றதுன்னு இருக்குதுல்ல, அசைப்படணும்ல. ஸோ, அதனால சீக்கிரமா தூங்கிட்டு, சீக்கிரமா எழுந்திரிக்கணும். அப்பதான் நாள் முழுவதும் நல்லா இருக்கும். ஸோ, நெறைய பேர் சொல்லுவாங்க, என்னால ஏஞ்சிடுவேன். ஆனா ஏஞ்சி என்ன பண்றதுன்னு தெரியலன்னுவாங்க. அஞ்ஞானிகள். நமக்கு தான் வேலை குடுத்திருக்கிறாரே அழகா, இல்லையா? அப்ப சொல்றாரு, "அஞ்ஞானிகள் உறக்கத்தை விட ஞானிகளின் உறக்கம் பாதியா இருக்கணும்." அங்க டாக்டருங்க வந்து 8 மணி நேரம், 10 மணி நேரம் தூங்குங்கன்றாங்க. 8 மணி நேரம் சொல்றாங்க. அப்ப அதுல பாதி 4 மணி நேரம். ஸோ, அது எதுக்கு? எழுந்திரிச்சு நினைவுல உட்காரணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மெயினா என்னன்னா, சீக்கிரமா சாப்பிட்டுடணும். தூங்கும்போது சாப்பிட்டா எழுந்திரிக்க முடியாது. இல்லையா? அது நம்ம வந்து ஒரு 2 மணி நேரம் முன்னாடியே சாப்பிட்டோம் அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷா எழுந்திரிச்சிடலாம். அந்த தள்ளாது. ஸோ, அது ஒரு ம். டிப்ஸ் அது. ஏன்னா பெரும்பாலும் எழுந்திரிக்க முடியாததுக்கு முக்கியமான காரணம் வந்து, சாப்பிட்டு தூங்குவாங்க. ம். அப்படி தூங்கக்கூடாது. அதுதான் விஷயமே. அதுதான் அந்த காலத்துலலாம் 6 மணி, 7 மணிக்கெல்லாம் சாப்பிடுவாங்க. இந்த சன்செட் சாப்பிடணும். ஆகும்போது சாப்பிடணும். கரெக்ட். அதுக்கப்புறம் பாதி வயிறு ஆயிடும். தூக்கறதுக்குள்ள பாதி வயிறு செரிச்சிடும். அதுக்கப்புறம் நல்ல தூக்கம். ரிப்பேர் கண்டிப்பா, ஆகுறதெல்லாம் ஆகும். இந்த பாடில என்னென்ன ரிப்பேர் ஆக வேண்டிய ரீஜெனரேஷன் ப்ராசஸ் அதெல்லாம் நடக்கும் தூக்கத்துல. அப்புறம் கண்டிப்பா, ஃப்ரெஷ்ஷா எழுந்துக்கலாம் கண்டிப்பா. காலையில. நாங்க சின்ன வயசுல இருக்கும்போதே இந்த கேபிள் டிவிலாம் வந்து தான் தூக்கத்த கெடுத்தது. அப்பயே 7:30க்கெல்லாம் தூங்கிடுவாங்களே. 8 மணிக்கெல்லாம் முழிச்சுட்டு இருக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கும். எப்புட்றா அப்பா, அம்மாலாம் 8 மணிக்கு முழிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு ஆச்சரியமா இருக்கும். அப்படி தூக்கம் தள்ளும் அது. ஸோ நம்ம செயற்கையா அந்த தூக்கத்த கெடுக்குறோம் இப்ப. சரி. ஏதாவது ஒரு ஸ்க்ரீன பார்த்தாலே அந்த பிரெயின் என்ன நெனச்சுக்குது, ஏதோ வேலை இருக்கு ம். போல இருக்குன்னு அது நம்மள அப்படியே ம். வைக்குது. அந்த ஸ்க்ரீன கண்டிப்பா, பார்க்க அது இதாகுது. தூக்கம் கண்டிப்பா. வராம போகுது. ஏன்னா காலைல எழுந்திரிக்கிறதே அந்த சூரிய ஒளி பட்டாலே நம்ம எழுந்திரிச்சுடுவோம். அப்ப நமக்கு சூரிய ஒளி வந்து டைரக்ட்டா கண்ல படப்போறது கிடையாது. அது எதுலயோ பட்டு தான் படப்போது. ஆனா அதை விட பயங்கர பிரகாசமா இல்ல ஸ்க்ரீன் இருக்குது. டிவி ஸ்க்ரீனும் சரி, இந்த ஸ்க்ரீனும் சரி. பாடல். எனக்கு உதவியாக இருப்பவரே! ஓம் சாந்தி. அது படிங்க சிஸ்டர். குழந்தைகள் தந்தையின் எதிரில் அமரும்போது, நாம் அனைவரும் ஜீவாத்மாக்கள் என்று தெரிந்து கொள்கின்றார்கள். இங்கு ஜீவாத்மாக்கள் தான் இருப்பார்கள் அல்லவா? ஆத்மாக்கள் சரீரம் இல்லாமல் தனியாக இருக்கும்போது, அதனை அசரீரி என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் சரீரத்துடன் அமர்ந்திருக்கின்றீர்கள். ஆத்மாவானாலும், பரமாத்மாவானாலும் சரீரம் இல்லாமல் பேச முடியாது. இப்பொழுது பாபாவிற்கு முன்னால் அமர்ந்துள்ளோம் என்பதை ஜீவாத்மாக்களாகிய நீங்கள் புரிந்துள்ளீர்கள். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இதே போல முன்னால் அமர்ந்திருந்தோம். குழந்தைகள் அவசியம் பாபாவிடமிருந்து அவசியம் ஆசியை அடைவோம். நாம் நம்முடைய தந்தை பரம்பிதா பரமாத்மாவிற்கு எதிரில் அமர்ந்துள்ளோம் என்பதை தெரிந்திருக்கின்றீர்கள். ஏன் அமர்ந்துள்ளோம்? பாபாவிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி அடைவதற்காக. நாம் டீச்சர் மூலமாக இன்ஜினியர், பாரிஸ்டர் ஆகுவதற்காக படிக்கின்றோம் என்று பள்ளியில் புரிந்து கொள்கிறார்கள். இந்த நோக்கம் இருக்கிறது. பரம்பிதா பரமாத்மா நம் நமக்கு பிரம்மா உடலில் அமர்ந்து ராஜயோகத்தை கற்பிக்கின்றார் என்பதை குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். பகவானுடைய மகா வாக்கியம். பகவான் என்று நிராகாரமானவரை தான் சொல்ல முடியும் என்று ஓகே. குழந்தைகளுக்கு தெரியும். ஓகே சிஸ்டர். ஸோ நாம வந்து ஜீவாத்மாக்கள், அதாவது உடலோட ஜீவாத்மானா உடம்போட ஆத்மா இருக்கிறது. உடம்ப விட்டு இருந்தா அதான் அசரீரி அல்லது வெறும் ஆத்மா அப்படின்னு சொல்றோம். இப்ப ஆத்மானே உணர சொல்றார் இல்லையா? உடம்புல இருந்தா கூட உடம்புன்றத மறந்துடுங்கன்றார். ஆனா வேலை செய்யும்போது உடம்ப எடுங்கன்னு ஏன் சொல்றாருன்னா, உடம்பு இல்லாம எதுவும் பண்ண முடியாது. பேசக்கூட முடியாது. பரமாத்மாவாவே இருந்தாலும் உடம்பு தேவைப்படுது. அதனால தான் பேசுறதுக்கு இயற்கையின் ஆதாரத்தை எடுக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்றார். ஸோ 5000 வருஷம் முன்னாடியும்
இதே மாதிரி பாபா முன்னாடி உட்கார்ந்தோம், அவர் சொன்னதை கேட்டோம், அதன்படி நடந்தோம், ஆஸ்தியை அடைஞ்சோம். இப்பவும் மறுபடியும் அதுக்காக தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா ஏன் உட்கார்ந்துட்டு இருக்கிறோன்றது தெரியணும். இப்ப ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு எதுக்கு ஸ்கூலுக்கு போறோம்னு தெரியாது. காலேஜ் போறவங்களுக்குமே தெரியாது. இல்லையா? இப்ப டாக்டரே படிச்சா கூட எல்லாருமே டாக்டர் ஆகணுன்ற எண்ணத்துல அங்க இருக்க மாட்டாங்க. ஏதோ படிச்சோம், சீட்டு கிடைச்சிருச்சு, வந்துட்டோம்னு இருப்பாங்க. அவங்களுக்கே என்ன பண்றதுன்னு தெரியாது. கவர்மெண்ட் வேலை பார்க்கறதா, என்ன பண்றது? ஆனா இதான் படிச்சிருக்கிறோம். ஒரு சிஸ்டர் சொல்றாங்க, நான் வந்து தெரியாம இத எடுத்துட்டேன் போல இருக்குது. எனக்கு வந்து அந்த அந்த பதற்றம், அந்த ரத்தம் இதெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி அலர்ஜி ஆகுது அப்படின்னு டாக்டருக்கு படிக்கிற சிஸ்டர் சொல்றாங்க. ம். ஆனா இங்க தெளிவா நமக்கு தெரியும். எதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கிறோன்ட்டு. இது இது பிடிக்கலன்னு யாருமே சொல்ல முடியாது. இல்லையா? சொர்க்கத்துக்கு ராஜா ஆகுறதும், ராணி ஆகுறதும் பிடிக்காம யாராவது இருக்க முடியுமா? ஸோ அங்க எப்படி அங்கேயுமே நான் இதுக்காக படிக்கிறேன் அப்படின்ற உணர்வுல படிக்கிறவங்களுக்கு தான் சந்தோஷம் இருக்கும். இல்லாட்டினா படிக்கிறதுல சந்தோஷமா இருக்காது. சும்மா ஜாலியா பசங்க கூட அரட்டை அடிக்கிறதுல தான் சந்தோஷம் இருக்கும். இங்க அதே மாதிரி நமக்கு கவனம் இருக்கணும். எதுக்காக வந்திருக்கிறோம்? அங்க எப்படி டீச்சரு, பாரிஸ்டர் ஆகுறதுக்கு வந்திருக்கிறாங்களோ, அதே மாதிரி இங்க தெளிவான நோக்கம். லக்ஷ்மி நாராயணன் மாதிரி உயர்ந்த தேவதை ஆகுறதுக்காக வந்திருக்கிறோம். அதுக்காகவே உடல் இல்லாத பரமாத்மா பிரம்மா உடம்புல வந்து சொல்லிக் கொடுக்கிறார். இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? உடல் இல்லாத ஒருத்தர் இன்னொருத்தர் உடம்புல வந்து சொல்லிக் கொடுக்கிறார். இதோடைய நினைவாக பக்தி மார்க்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா லக்ஷ்மி பூஜை நிறைய இதுக்கு கலசம் வச்சு கலசத்துல ஆவாகனம் பண்ணுவாங்க. கடவுளை வாங்குன்ட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பஞ்ச தத்துவத்துல கடவுளை வர சொல்றது. அது கடவுள் வர்றது, அவங்க லக்ஷ்மியையும் அப்படி கூப்பிடுறாங்க. ஏன்னா பகவான்னு ஒருத்தர் தான் நிராகாரமானவர். அவருக்கு தானே உடம்பு கிடையாது. லக்ஷ்மிக்கு தான் உடம்பு இருக்குது. அவங்க உடம்பு எடுத்துட்டு சத்தியுகத்துல தான் வர முடியும். இங்க வர மாட்டாங்க. அடுத்தது படிங்க சிஸ்டர். ஜீவாத்மாக்கள் மறுபிறவி அவசியம் எடுக்கிறாங்க. அவசியம் எடுக்கிறார்கள். மனிதர்கள் மறுபிறவி எடுக்கின்றார்களா என்று எந்த ஒரு சன்னியாசிகளிடமும் கேளுங்கள். எடுக்க மாட்டார்கள் என்று ஒருபோதும் கூற மாட்டார்கள். இல்லையென்றால் 84 லட்சம் பிறவி என்று எவ்வாறு கூற முடியும்? நீங்கள் மறுபிறவியை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேளுங்கள். இது முற்றிலும் சரி. ஆத்மா ஒரு உடலை விட்டு சம்ஸ்காரத்தின் பிரகாரம் மறுபிறவி எடுக்கிறது. அப்படி ஒரு சிலர் 84 பிறவிகள் எடுக்கின்றார்கள். 84 லட்சம் பிறவி என்ற விஷயமே கிடையாது. முதல் பிறவி நல்ல சதோப்பிரதானமாக இருக்கும். கடைசியில் சீச்சி தமோ பிரதானமாகி விடுகிறது. 16 கலைகளிலிருந்து பிறகு 14, 12 கலைகள் ஆகிவிடுகின்றன. மறுபிறவி அவசியம் எடுக்கிறார்கள். பரம்பிதா பரமாத்மா மறுபிறவி எடுக்கின்றாரா அல்லது மறுபிறவி அற்றவரா என்று கேட்க வேண்டும். பாருங்கள், இந்த பாயிண்ட் மிகவும் சூட்சுமமானது. ஒருவேளை பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவர் என்றால் சிவ ஜெயந்தியை எப்படி நிரூபிப்பது? சொல்வார்கள், சிவ ஜெயந்தி கொண்டாடப்படுகின்றது. ஆமாம், சிவ ஜெயந்தி கொண்டாடப்படுகின்றது. ஆனால் கூடவே மரணம் என்று ஒன்றே ஒன்று கூறப்படுகிறதே, அது சிவபாபாவுக்கு கிடையாது. ஒருவேளை இறந்தால் மறுபடியும் ஜென்மம் எடுக்க வேண்டும் அல்லவா? பாபா ஒருபோதும் மறுபிறவி எடுப்பதில்லை. அவர் இந்த உடலில் ஒரே ஒரு முறைதான் வருகிறார். அவ்வளவுதான். மறுபிறவி எடுப்பதில்லை. பரம்பிதா பரமாத்மா மறுபிறவி அற்றவர். அவர் ஒருபோதும் சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானமாவது இல்லை. ஆத்மாக்கள் அனைவரும் மறுபிறவியில் வந்து வந்து பதீதமாகிவிட்டார்கள். பிறகு பாவனமாக்குவதற்கு பாபா வருகின்றார். இதிலிருந்து நிச்சயமாகிறது, ஆத்மாதான் பரிதமாகிறது. ஆத்மா வீட்டிலிருந்து பாவனமாக தான் வருகிறது. பிறகு மாயை பதீதமாக்கி விடுகிறது. பாபா ஒருபோதும் பதீதமாக்குவதில்லை. பாபா ஒருபோதும் குழந்தைகளுக்கு தவறான வழியை தருவதில்லை. இந்த நேரம் மனிதர்கள் பதீதமான வழியைத்தான் தருகின்றார்கள். பதீதமாகாதீர்கள், அதாவது விகாரத்தில் செல்லாதீர்கள் என்று இப்பொழுது பாவனமான பாபா கூறுகிறார். சூப்பர். ஜீவாத்மாக்கள்னால கண்டிப்பா மறுஜென்மம் எடுப்பாங்க. அத சன்னியாசிகள் கிட்ட கேட்டாலும் கண்டிப்பா ஏத்துக்குவாங்க. இல்லைன்னா 84 லட்சம் பிறவின்னு எப்படி சொல்லுவாங்க?
இப்ப மறுபிறவி ஏத்துக்கிறாங்க. ஆனா, புல்லாகி, பூண்டாகி அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. ஆ மற்றபடி ஆத்மா வந்து தன்னுடைய சமஸ்காரத்துக்கு ஏற்ப ஒரு உடம்பு விட்டு இன்னொரு பிறவி எடுக்குது. ஸோ, அப்படி ஒரு சிலர் வந்து 84 பிறவி முழுசா எடுத்துடுறாங்க. மற்றபடி 84,00,000 பிறவின்றது கிடையவே கிடையாது. அது கற்பனை. ஆரம்பத்துல எப்படி குழந்தை நல்லா இருக்கும். போக, போக கொஞ்சம் கொஞ்சமா அது வயோதிகமாகி ஆகி, அதுக்கப்புறம் வயோதிகமாகுதோ, அதே மாதிரி ஆத்மா கூட ஆரம்பத்துல செம சூப்பரா இருக்கும். அதான் சதோபிரதானம்னு சொல்றது. அது குணம் அவ்வளோ நல்லா இருக்கும். அவ்வளோ தெய்வீகமா இருக்கும். இல்ல இன்னைக்கு கூட குழந்தைங்க பேசுறத நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. அங்க பெரியவங்க பேசுறதே கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். அப்ப பாருங்க. இல்ல இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகள விட பரிசுத்தமா அவங்க இருப்பாங்க. அப்ப எப்படி இருக்கும் அவங்களுடைய வார்த்தை? ஆ அவ்வளோ சதோபிரதானமா இருக்கும் முதல் பிறவி. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சதோ, ரஜோ கடைசி பிறவியில வரும்போது, சீ தமோ பிரதானம் ஆயிடுது. ச்சீ! இப்படிப்பட்ட கேரக்டரா? அப்படின்னு சொல்ற மாதிரி மாறிடுதுன்றார். ஆ அதாவது அந்த ஒரு கதை ஒண்ணு வரும். அதிதி முனிவரா? பொண்ணு பேரு ததிஷி. இல்ல. இப்பதான் அந்த ததி பொண்ணுடைய வீடியோ கூட போட்டோம். ஆ மும்மூர்த்திகள் வருவாங்க அந்த பொண்ணுகிட்ட. ஆமா. நிர்வாணமா எங்களுக்கு உணவு கொடுக்கணும். தத்தாத்திரேயர் தத்தாத்திரேயர். அந்த பொண்ணு பேரு என்னது? அனுஷியா. அனுஷ்யா தேவி. அப்ப ஆ அவங்க வந்து சாமியார் வேஷத்துல வருவாங்க. இது மாரி நாங்க நிர்வாண தீட்சை பெற்றவர்கள். அதனால நிர்வாணமாக எங்களுக்கு உணவு படைக்கணும்னோனே, அந்த பொண்ணு சாமி ரூம்ல போய் இவங்க யாருன்னு திவ்ய திருஷ்டில பார்க்கும்போது மும்மூர்த்திகள். அவங்களா இப்படி? அப்படின்ட்டு ஒரு செகண்ட் ஷாக் ஆவா. அந்த மாரி கலியுகத்தின் இறுதியில அவங்களா இப்படின்ற மாரி நம்ம மாறிடுவோம். குணம். அதுதான் சீ தமோ பிரதானமா ஆயிடுறீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா பாபா அப்படி இருந்த உங்கள, நீங்க எப்படி இருந்தீங்க தெரியுமா? அப்படின்னு சொல்லி அந்த குணத்த எடுத்துட்டு வர்றார். இன்னைக்கு வந்து இதெல்லாம் நார்மல். சீச்சி ஆகுறது நார்மல்னு நெனச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா பாபா சொல்றாரு, 16 கலையிலேருந்து 14, 12, 0 வர்றது நார்மல் தான். ஆனா இப்ப 0ல இருந்து மறுபடியும் 16 கலை எடுக்கணும். அதுவும் நார்மல் தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ எல்லோருமே மறுஜென்மம் எப்படியும் எடுத்து தான் ஆகணும். இப்ப கண்டிப்பா சொர்க்கம் வரப்போகுது. அப்ப சொர்க்கத்துக்கான ஏற்பாடு பண்றது தானே புத்திசாலித்தனம். மற்றபடி பரமாத்மா வந்து மறுபிறவி எடுப்பாரா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு புரியாது. ஏன்னா, அவங்களுக்கு பரமாத்மா பிறப்பாரான்றதே தெரியாது. அவங்க தான் எங்கும் நிறைந்தவர்ன்னு சொல்லிட்டாங்களே. பிறப்பு, இறப்புக்கு அப்பாற்பட்டவர்ன்னு சொல்லிட்டாங்களே. அப்ப எதுக்கு சிவ ஜெயந்தி கொண்டாடுறீங்கன்னு கேளுங்க. சிவ ஜெயந்தின்றது பிறக்கிறது தானே! ஆமா. அப்ப அவரு வந்திருக்கிறாரு. ஆனா, அவருக்கு மரணம் கிடையாது. ஏன்னா, இல்ல கடவுள் இறக்க மாட்டார். ஜெனரலாவே. அப்ப இறக்கவே இல்லன்னா, மறுஜென்மமும் இருக்காது தானே! கடவுள் அதனால தான் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மதத்தினருமே அவங்க யார கடவுள்ன்னு நெனைக்கிறாங்களோ, அவங்க இறந்ததா காட்ட மாட்டாங்க. அப்படியே மேல போயிட்டாரு. கிருஷ்ணர் அப்படியே மேல போயிட்டாரு. ராமர் அப்படியே மேல போயிட்டாரு. இயேசு அப்படியே மேல போயிட்டாருன்றுவாங்க. அதாவது கடவுள் அப்படி உண்மையிலேயே மேல போனவர் சிவபாபா தான். ஏன்னா, அவரு உடம்பு எடுக்கல. அதாவது அவரு உடம்பு எடுக்கல. இன்னொருத்தர் உடம்புல பூந்தாரு. விட்டுட்டு போனாரு. அதுவும் சாத்தியம். இவரு குழந்தையா பிறந்து தனக்குன்னு சொந்த உடல வச்சுட்டு எப்படி மேல உடம்ப தூக்கிட்டா பறந்தாரு? இல்லையா? ஸோ ஒரே முறை தான் இந்த உடம்புல பிரம்மா உடம்புல வரார். மற்றபடி மறுஜென்மம்லாம் எடுக்கிறது கிடையாது. அதனால அவரு சதோபிரதானத்திலிருந்து தமோ பிரதானம் ஆகுறதே கிடையாது. எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கார். இல்லையா? பிரம்மா, விஷ்ணு, சங்கர் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. தமோ பிரதானம் ஆயிடுறாங்க. ஆனா சிவபாபா ஆகுறது கிடையாது. ஏன் மும்மூர்த்திகள் மோசமாயிடுறாங்கன்னா, மறுஜென்மத்துல வந்தாலே அவங்கள கெடுத்துடும் உலகம். இல்லையா? எவ்வளவு அந்த பாக்கியராஜ் வீடியோ பத்தி போடும்போது கூட, அதுல விசுவ கம்பேர் பண்ணி பேசியிருப்போம். விசு எவ்வளவு சூப்பரா இருந்தாரு. அவர் படத்துல ஆபாசம் இல்ல. எல்லாம் ஓகே தான். பட் மறுபடியும் இந்த கலியுகத்துல பிறக்கும்போது அதே மாரி நல்லவரா இருப்பாரான்றது டவுட்டு. இல்லையா? கலியுகம் மோசமாக்கிடும்.
அவரா இப்படி அப்படின்னு நினைக்கிற மாதிரி மாத்திட்டோம். எல்லாருமே அப்படி ஆகிதான் தீரணும். அப்ப தூய்மை ஆக்குறதுக்கு தான் பாபா வரார். அப்ப இதுல இருந்து அழுக்காகிறது ஆத்மா, பரமாத்மா கிடையாது. மறுஜென்மம் எடுக்கிறது ஆத்மா, பரமாத்மா கிடையாது அப்படிங்கிறது நிரூபணமாகுது. ஆத்மா மேல இருந்து வரும்போது தூய்மையா வரும். பிறகு மாயை அழுக்காக்கிடுது. ஆனா பாபா மேல இருந்து தூய்மையா வராரு, தூய்மையாவே மேல போறார். அழுக்காவே ஆகுறதே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி அழுக்கான வழியை மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு? சோ இந்த நேரம் அழுக்கான வழியை மனிதர்கள் தான் சொல்லிக் கொடுக்குறாங்க, கடவுள் இல்ல. மதங்கள் சொல்லிக் கொடுக்குதுன்னா அதையும் மனிதர்கள் தான் உருவாக்குனாங்க, கடவுள் கிடையாது. கடவுள் தான் தூய்மை ஆவறதுக்கான வழி, அதாவது விகாரத்தில் செல்லாதீங்க அப்படின்னு சொல்றார். ஏன்னா அவர் தூய்மையா இருக்கிறார். தூய்மையா இருக்கிறவரால தானே தூய்மையா இருங்கன்னு சொல்ல முடியும். மற்றவங்க சொல்ல முடியாது. சொன்னாங்கன்னா இவரு தூய்மையான்னு கேட்பாங்க. அப்ப பாபா சொல்றாரு, ராவணனுடைய வழிப்படி நடந்ததுனாலதான் அது அது படிங்க சிஸ்டர். ராவணனுடைய வழிப்படிதான் துக்கதாமமாக ஆகிவிட்டது. முதலில் சுகதாமம் இருந்தது. பாபாதான் சுகம் துக்கம் தருகிறார் என்று சொல்ல முடியாது. இல்லை, பாபா ஒருபோதும் குழந்தைகளுக்கு துக்கத்திற்கான வழியை தர முடியாது. மாயைதான் துக்கம் தருகின்றது. அந்த மாயை மீது வெற்றியடையும் போது உலகத்தை வென்றவராக முடியும். மனிதர்கள் மாயையின் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் செல்வத்தை தான் மாயை என்று கூறுகிறார்கள். இவர்களுக்கு மாயையின் போதை அதிகம் உள்ளது என்று கூறுகிறார்கள் அல்லவா? ஆனால் மாயையின் போதை இருப்பதில்லை. அங்கு ராவணனின் உருவத்தை செய்து எடுப்பதில்லை. எதிரிக்குத்தான் உருவ பொம்மை செய்து எடுக்கப்படுகிறது. ராவண ராஜ்யத்தின் ஆரம்பம் அரை கல்பத்திலிருந்துதான். தேக அகங்காரம் வருவதால் பிறகு மற்ற விகாரங்களும் வந்துவிடுகின்றன. தேவதைகள் வாம மார்க்கத்தில், அதாவது விகார வழியில் சென்று விட்டார்கள் என்று சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது. மாயையின் வசமானதால் பிறகு தாக்கத்தில் சென்று விட்டார்கள். பிறர் வழிப்படி தவறான வழிப்படி நடந்து கொள்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் ஸ்ரீமத் படி நடக்கின்றீர்கள். பிறர் வழி என்றாலே ராவணனுடைய வழிதான். ஸ்ரீ என்றால் சிரேஷ்டமான வழி, பாபாவினுடைய வழி. பரமத் என்பது ராவணனின் வழி. எனவேதான் அசுர சம்பிரதாயப்படி அனைவரும் ராவணனின் சங்கிலியில் துக்கத்தில் உள்ளார்கள் என்று பாபா கூறுகின்றார். பாபா சொல்றாங்க, பாபா எப்பவுமே தவறான வழியை கொடுக்கறதே கிடையாது. ராவணன் தான் கொடுக்கறான். இல்ல, விகாரத்தில் செல்லாதீர்கள்னு பாபா சொல்றாரு. ராவணன் என்ன சொல்றான்? அப்படி விகாரத்தில் செல்லாம இருக்கிறதுக்கு எதுக்கு ஆணையும் பெண்ணையும் படைத்தான்னு மனிதர்கள் சொல்லிடுறாங்க இல்லையா? அப்ப அதுதான் ராவணனுடைய வழி. ஆனா ஆரம்பத்துல ராவணனுடைய வழி கிடையாது. அதனால அது சுகதாமமா இருந்துச்சு. எப்ப ராவணனுடைய வழி வந்துச்சோ துவாபரகத்துல, அப்ப இது துக்கதாமமா மாற ஆரம்பிச்சிடுச்சு. பாபா தான் சுகத்தையும் துக்கத்தையும் கொடுக்கறாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது உண்மை கிடையாது. ஒரு அப்பா குழந்தைங்களுக்கு துக்கம் கொடுப்பாரு, அதுவும் சிவபாபா கொடுப்பாரா? ஒருபோதும் துக்கத்திற்கான வழியை கொடுக்க மாட்டார். இல்ல, இப்ப என்னன்னா, பாவம் செஞ்சுட்டா அதுக்கான தண்டனை அனுபவிச்சே தீரணும். அந்த பாவம் செய்யறதுக்கான வழியே முதல்ல பாபா சொல்ல மாட்டார். மாயா தான் அந்த தாக்கத்தை ஏற்படுத்துது. அதனால அந்த மாயின் தாக்கத்தின் மீது நீங்க வெற்றி அடையணும். அப்பதான் உலகத்தை வெல்ல முடியும். ஆனா மாயாவுடைய அர்த்தம் என்னன்னு மனிதர்களுக்கு தெரியல. செல்வத்தை மாயைன்னு சொல்லிடுறாங்க. அப்படி பார்த்தா சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி பணக்காரங்க யாருமே கிடையாது இல்லையா? அவங்களுக்கு அந்த மாயின் போதை இருக்காது, பேராசை அதெல்லாம் இருக்காது. அப்ப பணம் மாயை கிடையாது, அதன் மீது உள்ள பேராசை தான் மாயை. பெண் மாயை கிடையாது, அந்த காம உணர்வு தான் மாயை. சொர்க்கத்துல ரொம்ப அழகா இருப்பாங்க ஆண்களும் பெண்களும், ஆனா காமம் இருக்காது, மாயின் போதை இருக்காது. அதனால ராவணின் உருவத்தை அங்க எரிக்க மாட்டாங்க இல்ல, தவறான வழி இல்லாதனால துக்கமும் இருக்காது.
எதிரிக்கு தான் உருவ பொம்மை செஞ்சு எரிப்பாங்க. ராவண ராஜ்யத்துடைய ஆரம்பமே துவாபர யுகம். அந்த அரை கல்பமா தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி கிடையாது. இப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா, திட்டத்தட்ட மாயா வந்து அந்த 20 வயது அந்த டைம்ல தான் பிரவேசமே ஆகுறோம். இல்லையா? 20 வயதுல காமம் வரும். 30 வயதுல பார்த்தீங்கன்னா, மற்ற எல்லா கெட்ட குணங்களும் வர ஆரம்பிச்சிடும். தேக அகங்காரம் எல்லாமே. அதே மாதிரி இந்த முழு கல்பத்தை எடுத்துட்டீங்கன்னா, பாதிக்கு மேல தான் தேக அகங்காரம் வருது. அப்ப மற்ற விகாரங்களும் வந்துடும். தேவதைகள் வாம மார்க்கத்துல, அதாவது விகாரத்துல போயிட்டாங்கன்னு சாஸ்திரங்கள்லயும் சொல்லப்பட்டிருக்குது. கோயில் சிலைகள்லயும் பார்க்கிறோம். ஸோ, ஏன்னா மாயின் வசமாயிட்டாங்க. அதனால தான் மற்றவர்களுடைய தாக்கத்துல வராங்க. அதான் மாயின் வசமாகிறது. இல்ல யாருடைய தாக்கத்திலும் வராத உள்நோக்கு முகத்திலேயே இருக்கணும்ன்ற. சுத்தி இருக்கிற எதையும் அப்படி அசால்ட்டா கடந்து போகணும் நம்ம. ஏன்னா சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன். ஆத்ம ஜோதி அணையாம போயிட்டு இருக்கேன். வெளி உலக கவர்ச்சியில ஸ்லைட்டா மயங்கினீங்கன்னா, ஆத்ம ஜோதி அணையுதுன்னு அர்த்தம். அப்ப எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும்? ஸோ அப்படி ஆத்ம ஜோதி அணையாமல் இருக்கணும்ன்றதுல கவனம் வைக்கிறது தான் முதல் ஸ்ரீமத்தே. மற்றவங்களுடைய வழி எல்லாமே வெளி உலக கவர்ச்சியில கவனத்தை எடுத்துட்டு வர்றது. அது ராவணனுடைய வழி. ஆனா உள்நோக்கு முகமாக இருக்கிறது தான் உயர்ந்த வழி ஸ்ரீமத், பாபாவுடைய வழி. மற்றபடி வெளி உலக கவர்ச்சியில மயங்கிறது ராவணனுடைய வழி பரமத். அதனால தான் இன்னைக்கு எல்லாருமே ராவணனுடைய அசுர வழிப்படி நடந்து ராவணனுடைய சங்கிலியில சிக்கி துக்கப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த சங்கிலியிலிருந்து வெளியில வரணும்னு கூட அவங்களுக்கு தெரியல. பாபா தான் அதை வந்து விடுவிக்கிறார். எல்லாம் அரெஸ்ட்ல இருக்கிறாங்க, ஜெயில இருக்கிறாங்கன்னே அவங்களுக்கு தெரியல. ஓகே, அடுத்தது படிங்க சிஸ்டர். மனிதர்கள் கல்பத்தின் ஆயுளை லட்சக்கணக்கான வருடம் என்று புரிந்துள்ளார்கள். 5000 ஆண்டுகள் எப்படி என்பதின் கணக்கினை நீங்கள் தான் சொல்ல முடியும். கிறிஸ்துவுக்கு 2000 ஆண்டுகள், புத்தருக்கு 2250 ஆண்டுகள், இஸ்லாமியருக்கு 2500 ஆண்டுகள் ஆகின்றன. அனைத்தும் சேர்ந்து அரைக்கல்பம் ஆகின்றது. அதற்கு முன்பு தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. பிறகு தேவதைகளுக்கு எப்படி லட்சக்கணக்கான வருடம் என்று சொல்ல முடியும்? இவ்வளவு மனிதர்கள் இருக்கிறார்கள், பிறகு மனிதர்கள் ஆகிவிடுகிறார்கள். 5000 ஆண்டுகளிலேயே கோடிக்கணக்கான மனிதர்கள் ஆகிவிட்டார்கள். கிறிஸ்து வருவதற்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் பாரதத்தில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. 5000 ஆண்டுகள் முடிவடைந்து விடுகிறது. நாடகமும் முடிவடைந்து விடுகிறது அல்லவா? இந்த விஷயங்களை யாரும் தெரிந்து கொள்ளவில்லை. நான் யார், என்னவாக இருக்கிறேன், இந்த நாடகம் எப்படி சுழல்கின்றது, இதனை யாரும் தெரிந்து கொள்ளவில்லை. இதுதான் கீதையின் அத்தியாயம் என்பதை பாபா புரிய வைக்கிறார். ஓகே சிஸ்டர். ஸோ மனிதர்களுக்கு வந்து கல்பத்தின் ஆயுளே லட்சக்கணக்கான வருடம் தப்பா புரிச்சுக்கிறாங்க. ஆனா வெறும் 5000 வருஷம்தான்றதை நம்ம நிரூபிச்சு புரிய வைக்கணும். இல்ல கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னாலே ஒரு பாதையில இருந்து தானே வந்திருக்கோம். ஸோ ஆனா உண்மையில கிறிஸ்துவுக்கும் முன்னாடி 2 தர்மம் வந்திருக்கு. புத்த தர்மம், இஸ்லாமிய தர்மம். ஸோ இஸ்லாமிய தர்மம்ன்றது இப்ராஹிம், அதுதான் இப்போ யூத தர்மம்ன்றாங்க. ஸோ அது 2500 வருடம் முன்னாடியே வந்துருச்சு. புத்த தர்மம் ஒரு 250 வருஷம் கழிச்சு, இன்னும் 250 வருஷம் கழிச்சு கிறிஸ்து தர்மம் 2000 வருஷம் முன்னாடி வந்திருக்குது. ஸோ எல்லாமே இந்த அரை கல்பத்துல தான் வந்து இருக்குது. அதுக்கு முன்னாடி இருந்தது தேவதைகளுடைய ராஜ்யம். அப்படி இருக்கும் பொழுது இவங்க எப்படி தேவதைகள் லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்கன்னு சொல்ல முடியும்? இப்போ கூட துஷ்யந்த் ஸ்ரீதர் 7000 வருஷம் தான் இருக்குது ராமாயணம் நடந்துன்னு சொல்றாரு. அதை விட கம்மி. பட் இருந்தாலும் இவங்க லட்சம்னு சொன்னதுக்கு அது எவ்வளவு பெட்டர் தானே, இல்லையா? ஸோ இவ்வளோ மனிதர்கள் இருக்கிறாங்க. 5000 வருஷத்திலேயே கோடிக்கணக்கான மனிதர்கள் ஆகிட்டாங்க. அப்படின்னா லட்சக்கணக்கான வருடங்கள் இருந்தா நிக்கிறதுக்கு இடம் இருக்காது பூமியில. அதையும் யோசிக்க மாட்டாங்க.
ஸோ அதை யோசிக்கணும்ல. இப்ப இவங்க வந்து அந்த வெடித்து சிதறிய தியரி, பிக் பேங் தியரி, அதை எப்படி ம், கண்டுபிடிக்கிறாங்க? விரிவடைஞ்சிட்டே போகுது. அப்ப இவங்களா வந்து பின்னோக்கி ஒரு கணிக்கிறாங்க. ம், இதே வேகத்துல இப்படியே போயிருந்தா ஒரு டைம்ல புள்ளியா இருந்திருக்கும்ன்ட்டு. அப்ப இதை யோசிக்கணும். மக்கள் தொகை இப்பவே இவ்வளவு ஏறுது. அப்ப லட்சக்கணக்கான வருடமா இருந்தா எவ்வளவு ஏறி இருக்கணும்? அதை யோசிக்க மாட்றாங்க. இல்ல எவ்வளவு ம். பெரிய விஷயம். அப்ப லட்சக்கணக்கான வருடம் இருந்திருக்காதுன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ கிறிஸ்து வர்றதுக்கு 3000 வருடத்துக்கு முன்னாடி பாரதத்துல ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. அதாவது சத்தியுகம் இருந்தது. ஸோ இப்ப மொத்தமா 5000 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப நாடகமும் முடியுது. 5000 வருஷம் நாடகம் முடியுது. இதுவும் யாருக்கும் தெரியல. அதே மாதிரி நான் யாருன்றதும் யாருக்கும் தெரியல. நான் யாரு, என்னவா இருக்கிறேன் கேட்டா அவரு இல்லாத இடம் எங்க இருக்குதுன்றாங்க. அப்ப அவர் யாருன்னு தெரியலன்னு அர்த்தம். இந்த நாடகம் எப்படி சுத்துது அதுவும் தெரியாது. இல்லையா? ஆரம்பத்துல எல்லாம் நல்லவங்களா இருந்தவங்க தான் கெட்டவங்களா ஆயிட்டாங்கன்னு தெரியாது. இதையெல்லாம் சொல்ற அந்த கீதையின் அத்தியாயம் இப்ப நடக்குது. அதான் ராஜயோகம். சிவபாபாவே ம். வந்து கத்துக் கொடுக்கிறார். இது ரொம்ப ஈஸியான விஷயம் அப்படின்னு வயசானவங்களுக்கும் புரிய வைக்கிறார். அது படிங்க சிஸ்டர். பாபா மற்றும் ஆஸ்தியை மட்டும் நினைவு செய்யவும். குழந்தை உருவானதென்றால் வாரிசு உருவானது என்று கூறுகிறார்கள். நாம் பாபாவினுடைய வாரிசுகள் என்பதை நீங்கள் உணர்ந்துள்ளீர்கள். 5000 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சந்திப்பதற்காக வந்துள்ளீர்கள். இது மிக ஆழமான விஷயம். முன்னால் நீங்கள் சந்தித்து இருக்கின்றீர்களா என்று பாபா கேட்டால், ஆமாம் என்று குழந்தைகள் பதில் பதில் கூறுகின்றார்கள். நாங்கள் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களை சந்தித்தோம் என்று கூறுகின்றார்கள். நீங்கள் இந்த சரீரத்தின் மூலம் படிப்பை கற்றுத்தர வந்திருந்தீர்கள். நாம் இந்த பாபாவிடமிருந்து எல்லையற்ற ஆசி அடைய அமர்ந்துள்ளோம் என்பதை மிக உறுதியான குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். பிரம்மா மூலமாக தான் நாம் எல்லையற்ற பாபாவினுடையவர் ஆகியிருக்கிறோம். என்னை தெரிந்திருக்கிறீர்களா? நான் தான் உங்களுடைய தந்தை என்று பாபா கூறுகின்றார். ஆமாம் பாபா, நீங்கள் பரம்பிதா பரமாத்மா, ஆத்மாக்களாகிய எங்களுடைய தந்தை என்று குழந்தைகள் கூறுகின்றீர்கள். உங்களை நான் சொர்க்கத்திற்கு அனுப்பியிருந்தேன். ஆஸ்தியை கொடுத்திருந்தேன். மாயை அதனை அபகரித்து விட்டது. பிறகு இப்பொழுது நான் உங்களுக்கு மீண்டும் தருகிறேன் என்று பாபா கூறுகின்றார். மாயை ஆசையை அபகரித்து விடுகின்றது. பாபா ஆசையை தருகின்றார். இது பலமுறை நடந்த விளையாட்டாகும். நடந்து கொண்டே இருக்கும். முடிவென்பதில்லை. பாபாவினுடையவராகிறார்கள். அதில் சிலர் நல்ல சொந்த குழந்தையாகவும், ஓகே, சிலர் இது மாற்றாந்தாய். இது அப்புறம் பார்க்கலாம் சிஸ்டர். ஸோ பாபா சொல்றாங்க, வயசானவங்களுக்கும் இது ரொம்ப ஈஸின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த ஒரு புள்ளியா அப்பாவை நினைக்க போறீங்க. அதனால நீங்க நாராயணன் ஆக போறீங்கன்றதையும் நினைக்க போறீங்க. அவ்வளவுதான். அப்ப இது ரொம்ப ஈஸி இல்ல. சர்ச்சுக்கெல்லாம் போனீங்கன்னா உபவாசம்ன்ட்டு பட்டினி கிடப்பாங்க, முட்டி போட்டுட்டு இருக்கணும், கைத்தட்டி பாடுவாங்க. அங்கேயும் அவ்வளோ கஷ்டம். இந்து மதத்துல பாத்தீங்கன்னா நெருப்பு மேல நடப்பாங்க, கோயில் குளம்னு சுத்திட்டு இருப்பாங்க. அதுக்கு உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும், காசும் இருக்கணும். ஆனா இங்க எதுவுமே இல்லாட்டினாலும் மரணப்படுக்கையிலே இருந்தாலும் பாபாவை நினைக்கிறது ஈஸி தானே, இல்லையா? அதனால வயதானவர்களுக்கும் ஈஸி, வயதானவர்களுக்கு தான் ரொம்ப ஈஸி. இல்ல மற்ற வேலை இருக்காது, ஓய்வா இருப்பாங்க. அதனால பாபாவை மட்டும் நினைச்சுக்கிட்டே இருக்கலாம். குழந்தை உருவாச்சுன்னா நமக்கு ஒரு வாரிசு உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தான் நாம இப்ப பாபாவுடைய குழந்தை ஆகி இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாபாவுடைய வாரிசு ஆகி இருக்கிறோம். 5000 வருஷம் கழிச்சு மறுபடியும் வாரிசு ஆகி இருக்கிறோம். மறுபடியும் சந்திக்க வந்திருக்கிறோம். சந்திச்சாலே வாரிசு ஆகிடுறோம். இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? இது இது ரொம்ப சூப்பரான விஷயம் இல்ல? இப்ப சிஎம் விஜயை சந்திக்க போறவங்கலாம் சிஎம் விஜய்க்கு வாரிசு ஆயிட முடியாது. ஆனா பாபாவை சந்திக்கிற அத்தனை பேரும் பாபாவுக்கு வாரிசு ஆயிடுறோம்.
இது எவ்வளவு சூப்பரான விஷயம் இல்லையா? ஆனா ஸ்தூலத்துல சந்திக்கிறத விட சூக்ஷ்மமா அவர சந்திச்சுக்கிட்டே இருக்கணும். அதான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. 5000 வருஷம் கழிச்சு வந்திருக்கிறோம். அத வந்து நினைக்கணும். 5000 வருஷம் ஆகுது இவர பார்த்து. ஏன்னா பாபா அப்படி நினைக்கிறாரு. 5000 வருஷம் கழிச்சு என் குழந்தைய நான் சந்திக்கிறேன். ஆ, இதுல என்னன்னா, அந்த எமோஷனலா சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கூட எமோஷனலா அவங்க எனக்காகவே வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் யோசிக்கிற குழந்தைங்க தான் இதுல பக்காவா போக முடியும். ஜென்ரலாவே பெண்களுக்கு வந்து அந்த எமோஷனல் இருக்கும் இல்லையா? அதனால தான் பக்தி வந்து அவங்க எப்பவுமே நம்பர் 1 இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் இங்க பெண்களும் நம்பர் 1 ஆகுறாங்க. ஏன்னா இங்க புத்திசாலித்தனத்த விட எமோஷனல் தான் இங்க முக்கியம். உணர்வுபூர்வமா, உள்ளபூர்வமா. அதனால தான் பாபா சொல்றாரு. இதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கிறீங்களா? அது அவ்வளவு முக்கியமான விஷயம்ன்றதுனால தான் அத கேட்கிறாரு. 5000 வருஷம் கழிச்சு வந்திருக்கிற இல்லையா? இப்ப நம்ம சின்ன வயசுல நம்மள தூக்கி வளர்த்தவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீட்ல வேலை செஞ்சவங்களே கூட இருக்கட்டும். அப்புறம் அவங்கள பார்க்கல அவ்வளோதான். அதுக்கப்புறம் எங்கேயோ ஒரு இடத்துல அவங்கள நம்ம சந்திக்கிறோம். அவங்க வயசானவங்களா இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து அந்த போதை இருக்கும். நான் தூக்கி வளர்த்த குழந்தை எனக்கு தெரியுதான்னு கேட்பாங்க. அப்படி உலக ராஜ்யத்தையே கொடுத்து அனுப்பிச்சாரு. என்ன தெரியுதான்னு கேட்கிறார். அந்த உணர்வோட நம்ம அத அத அணுகுறோமா? அவர் கேட்கறதுல அந்த அந்த அன்பு இருக்குது. இல்லையா? 5000 வருஷம் கழிச்சு வந்திருக்கிறேன். அதனால தான் இது ஆழமான விஷயம்ன்றாரு. இதுக்கு முன்னாடி சந்திச்சு இருக்கிறீங்களா? என்ன அர்த்தம்? சந்திச்சு இருக்கிறேன்னாலே எல்லாமே மைண்ட்ல வரணும். எனக்கு எவ்வளவு கொடுத்தாரு? எவ்வளவு அன்பா பாலனை பண்ணாரு? ஸோ சும்மா ஆமான்னு சொல்றதுக்கும், ஆமாம் பாபா 5000 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள சந்திச்சோம். இதே உடம்பு மூலம் எங்களுக்கு கத்துக் குடுத்தீங்க இல்லையா? இது ஒரு சூப்பர் இல்லையா? இப்ப நம்ம நம்ம வீட்ல வேலை செஞ்சவங்க, தூக்கி வளர்த்தவங்கள பார்க்கும்போது, அதே உடம்புல இருந்தாலும் அது வேற மாதிரி ஆயிடும் தோற்றம். ஆனா இங்க அதே தோற்றத்துல இருக்கிறார். இல்லையா? அதே தோற்றத்தில் எல்லோரையும் எழுப்புன்றதெல்லாம் இப்போதைய விஷயம் தான். இப்பதான் எழுப்புறாரு பாபா. இதே தோற்றத்துல நம்மள எழுப்புறார். சோ உறுதியான குழந்தைங்களாக இருந்தா, இந்த சிவபாபா கிட்ட இருந்து எல்லையற்ற ஆஸ்தி அடையறதுக்காக தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்னு புரிஞ்சுக்குவாங்க. ஒரு ஒரு செகண்டும் அந்த போதை இருக்கும். இல்லையா? இப்ப வெளிநாடுலாம் எல்னினோ வந்து, அங்கெல்லாம் ஃபேன் கூட இருக்காது. அப்ப ஏசி வந்து கிடைச்சா போதும்னு தூக்கிட்டு ஓடுறாங்களாம். ம். அப்ப அந்த மாதிரி ஆஸ்தி எடுக்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா இது நரகம். அவன் வந்து வெயில் கொடுமை தாங்காம தானே ஏசிக்கு வந்திருக்கிறான். அப்ப இது நரகம். துக்கம் தாங்காம நம்ம இறைவன் கிட்ட வந்திருக்கிறோம். அந்த போதை இருக்கணும். இது வந்து நல்ல துக்கத்தை அனுபவிச்சவர்களுக்கு இன்னுமே அந்த போதை அதிகமா இருக்கும். நான் இந்த சொர்க்க அதனால தான் இங்க ஏழைகள் வந்து சீக்கிரமா உயர்ந்த பதவி அடைவாங்கன்றார். ஏன்னா அவங்க துக்கத்தை அதிகமா அனுபவிச்சிருப்பாங்க. இல்லையா? ஸோ பிரம்மா மூலமாகத்தான் இந்த எல்லையற்ற தந்தையுடையவராவே ஆகி இருக்கிறோம் அப்படின்னா, இவரு மேலயும் அந்த மரியாதை இருக்கணும்ல. சிவபாபா இல்லாம நம்ம எப்படி அவருடையவரா ஆகி இருக்க முடியும்? அம்மா சொல்லுவாங்கல்ல, அப்பா என்னதான் ஆஸ்தி பணக்காரனா இருந்தாலும், அவன் சொத்து நீ எனக்கு பொறந்தா தானடா கிடைக்கும். அந்த மாரி தான் பிரம்மா பாபா இல்லன்னா எப்படி நம்ம அவருக்கு பிறந்திருப்போம்? நான் தான் உங்களுடைய அப்பா அப்படின்னு பாபா சொல்றாரு. 5000 வருஷம் கழிச்சு சொல்றாரு. இல்ல இது இது வந்து அத அத மனக்கண்ல எடுத்துட்டு வரும்போது ஆச்சரியமா இருக்கும். நான் தான் உன்னோட அப்பா என்ன தெரியுதா? அப்படின்னு கேட்கிறாரு. ஆமாம் பாபா. நீங்க தான் பரமபிதா, பரமாத்மா. ஆத்மாக்களாக எங்களுடைய தந்தை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப பாபா சொல்றாரு, ஞாபகம் இருக்கா? நான் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு அனுப்பியிருந்தேன் ஞாபகம் இருக்கா? அதாவது குழந்தைங்க ரொம்ப க்ளோஸா இருந்துட்டு, அப்புறம் பிரிஞ்சு ஒரு வேலைக்கெல்லாம் போய் என்னைக்காவது கெட் டுகெதர் மாரி செஞ்சாங்கன்னா, "ஏய் ஞாபகம் இருக்கா? நம்ம இங்கெல்லாம் போனோம் ஞாபகம் இருக்கா? இந்த கடைக்கெல்லாம் போனோம் ஞாபகம் இருக்கா?" அந்த மாரி பாபா பேசுறாரு. நான் உங்கள சொர்க்கத்துக்கு அனுப்பியிருந்த ஞாபகம் இருக்கா? ஆஸ்தி கொடுத்திருந்த ஞாபகம் இருக்கா? மாயா அத அபகரிச்சுட்டான் ஞாபகம் இருக்குதா? இப்ப மறுபடியும் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன். இல்லையா? மாயா கிட்ட தொலைச்சுட்டு வந்திருக்கிறோம். அடிக்கல, உதைக்கல, மறுபடியும் கொடுக்கறதுக்கு வரார்.
இல்லையா? அது கூட எவ்வளவு அன்பா சொல்றாரு. நம்ம தான் ம். கீழ இறங்கி மாயா கிட்ட நம்ம பலியாயிட்டோம். அத ம். மாயை அபகரித்து விட்டதுன்னு தான் சொல்றாரு. இப்ப குழந்தைக்கு கீழ விழுந்துட்டா, அடிபட்டுருச்சா தரைய அடிச்சுருவோமா? அப்படிம்பாங்க. சும்மா அத ம். சமாதானப்படுத்துறது. ம். ம். இதுதான் போய் விழுந்துருச்சு. ஆனா தரைய அப்படி தட்டுவாங்க. இனிமே ம். பிள்ளைய தட்டி விடாத அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாபா ம். அப்படியே கொண்டு போறாரு. சூப்பரான விஷயம். இப்ப இந்த பாரதி ராஜாவுடைய மகனுக்கு அவர் சொந்தமா படம் எடுக்கிறேன்னும்போது, அவங்க அப்பா காசு குடுக்கலன்னு சொல்றாங்க. அது உண்மையா என்னன்னு தெரியல. அதனால தான் அவங்க 2 பேரும் கடைசியில பேசாம இருந்தாங்கன்றாங்க. ஏன்னா, இதுக்கு முன்னாடி அவர வச்சு படம் எடுத்தாங்க. ஓடல. ஸோ இதுவும் போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு அவர் நெனச்சிருக்கலாம். ஆனா, ஒட்டு மொத்தமா ஓட்டையாண்டி ஆகி நம்ம வந்திருக்கிறோம். ஆனா, ஓட்டையாண்டி ஆகியிருக்கிறோம்னே நமக்கு தெரியல. ஏன்னா, ராஜாவா இருந்தோன்றதே ஞாபகம் இல்லையே! ஞாபகம் இருந்தா தானே நமக்கு தெரியும். அப்ப இவரு சொல்றாரு. "நீ ராஜாவா இருந்தன்னு நம்ப வைக்கிறதுக்கே படாத பாடு படுறாரு." அடுத்தது அனைத்தையும் திரும்ப நமக்கு குடுக்குறதுக்கும் படாத பாடு படுறாரு. "உனக்கு என்ன பாபா தலையெழுத்தா பாபான்னு" நெனைக்கிற மாதிரி இருக்குது இது. இல்லையா? இப்ப நம்ம ஒருத்தருக்கு பிச்சைக்காரனுக்கு ஒண்ணு குடுக்கும்போது, அவன் திமிரா பேசிட்டு போனா, நம்ம வீட்ல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, "டேய் உனக்கு என்ன தலையெழுத்தாடா? எதுக்குடா அவன்ட்டலாம் போய் பேசிட்டு இருக்க?" அந்த மாதிரி பாபா செய்யாதன்னு சொல்றாரு, மறுபடியும் அத செய்றோம். மறுபடியும் செல்லம் இல்ல, ராஜா இல்லன்ட்டு மறுபடியும் குளிப்பாட்டுறாரு. அந்த தமிழ்ல ஒண்ணு சொல்லுவாங்களே, "என்னதான் நாய குளிப்பாட்டி நடு வீட்ல வச்சாலும், சேத்த கழிச்சுட்டு சாக்கடைக்கு போவோம்." அந்த மாரி நம்ம ஒவ்வொரு தடவையும் போறோம். திரும்ப திரும்ப அந்த நம்பிக்கை வைக்கிறாரு பாருங்க. அதோடைய நினைவு தான் பக்தி மார்க்கத்துல அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. திரும்ப திரும்ப. இல்லையா? பாபா ஆஸ்திய கொடுக்கிறார். பலமுறை நடந்த விளையாட்டு. அப்ப அவருக்கு எந்த அளவுக்கு இது நாடகம்னு ஆழமா பதிவாகி இருந்தா கோபம் இல்லாம திரும்ப, 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 திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இல்லையா? பல முறை நடந்திருக்கு. அதனால தான் பொறுமையின் கடல் அவர். மனிதர்களுக்கு அது வராது. நம்ம தான் பார்த்தோனே முடிவு பண்ணுவோம். இவங்க கேட்கல சரி இவங்க நம்ம தர்மம் இல்ல போ. எதுக்கு அவன்ட்ட நேரத்த வீணாக்கணும்? ஆனா பாபா அப்படி நெனச்சா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும்? இல்லையா? பாபா சொல்றாரு, எல்லாருக்கும் ஏதாவது ஆஸ்திய கொடுக்கணும். ஜீவன் முக்தி கொடுக்கணும். இல்லாட்டினா முக்தியாவது கொடுக்கணுன்றார். இந்த விளையாட்டுக்கு முடிவே இல்லாம நடந்துகிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப. ஸோ அது படிங்க சிஸ்டர். இதுக்கு முடிவு என்பதே கிடையாது. ஆமா. ம். பாபாவினுடையவராகின்றார்கள். அதில் சிலர் நல்ல சொந்த குழந்தையாகவும், சிலர் மாற்றாந்தாய் குழந்தையாகவும் உள்ளார்கள். பக்காவாகவும், பக்குவமற்றவராகவும் இருக்கிறார்கள். உறுதியின் மனமுடைய குழந்தைகள் மாயையை வெற்றி அடைந்து விடுகிறார்கள். பாபா, நாம் எதுவரையில் வாழ்கின்றோமோ, அதுவரையில் ஆசையை அடைந்து கொண்டே இருப்போம் என்று குழந்தைகள் கூறுகின்றார்கள். விகற்பத்தினுடைய சுமை தலை மீது நிறைய இருக்கின்றது. எந்த அளவு நினைவில் இருக்கின்றீர்களோ, அந்த அளவு யோக அக்னி மூலமாக பாவ ஆத்மாவிலிருந்து புண்ணிய ஆத்மா ஆகி விடுவீர்கள். நெருப்பு பொருட்களை தூய்மையடை செய்கின்றது. உங்களுடையது யோக அக்னியாகும். இது எல்லைக்கப்பாற்பட்ட வேள்வியாகும். எல்லைக்கப்பாற்பட்ட சேட் முதலாளி எல்லைக்கப்பாற்பட்ட வேள்வியை படைத்திருக்கின்றார். இத்தனை ஆண்டுகள் எந்த ஒரு வேள்வியும் நடந்ததில்லை. 7, 8 நாட்கள் அல்லது 1 மாதத்திற்கு வேள்வியை படைக்கின்றார்கள். உங்களுடைய இந்த யஜ்ஞமானது எத்தனை ஆண்டுகளாக நடைபெறுகின்றது? பாபா சொல்லிக் கொண்டே இருக்கிறார். மறந்து விடாதீர்கள் என்று கூறுகின்றார். என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால், உங்களுடைய பல பிறவிகளின் விகர்மங்களின் சுமை குறைந்துவிடும். என்னை நினைவு செய்யுங்கள் என்பது பகவானுடைய மகா வாக்கியம். அவசியம் வந்திருக்கின்றார். எனவேதான் கூறுகின்றார் அல்லவா? ஸோ நேத்தே பாபா சொன்னாரு, பாபாவினுடையவர் ஆயிட்டாலே போதும். அப்படி கிடையாது. இங்க நினைக்கணும். நினைச்சாதான் ஆஸ்தி. இல்ல பாபாவுடையவர் ஆயிட்டாலே ஆஸ்தி கிடையாது. ஸோ பாபாவுடையவர் ஆகி, பாபாவுக்கு எதிராக ஸ்ரீமத்த மீறிய காரியங்கள் செய்யறது, அந்த சங்கர் பார்ட்டி அந்த மாரி விஷயம் போய் நிந்தனை பண்றது, அவங்களுக்கெல்லாம் பயங்கர தண்டனை வேற கிடைக்கும். ஸோ அதுல சிலர் நல்ல குழந்தையாக, சொந்த குழந்தையாக இருக்கிறாங்க. சிலர் மாற்றாந்தை குழந்தையாகவும் இருக்கிறாங்கன்றார். பாபா குழந்தையாகியே மாற்றாந்தை குழந்தையா இருக்கிறாங்க. ஸோ சங்கர் பார்ட்டி, மத்த பார்ட்டி எல்லாமே மாற்றாந்தை குழந்தை. பாபா குழந்தை ஆனாங்க, அப்புறம் விட்டுட்டு போயிட்டாங்க. இல்லையா? பாபா மேலே சந்தேகம். உள்ள வந்திருக்கிறது பாபான்னு நான் எப்படி நம்புறது? இல்ல அப்பா, அம்மா கிட்ட போய் நான் உங்களுக்கு தான் பொறந்தேன்னு எப்படி நம்புறது?
அப்படிங்கிற மாரி. சரி நம்பலன்னா போடா சொத்து கிடையாது உனக்குன்னு அனுப்பிச்சுடுவாங்க. இங்கேயும் அதான் நடக்கும். இல்லையா? ஸோ பக்காவான குழந்தைங்களும் இருக்கிறாங்க. பக்குவமற்றவராகவும் இருக்கிறாங்க. அது பாபாவுக்கு நாடகம்னு தெரியுது. அதனால அமைதியா பார்க்குறாரு. அவருடைய பொறுமை சக்தி அது. ஸோ யார் உறுதியான மனம் கொண்டவர்களா இருக்கிறாங்களோ, அவங்க தான் மாயை மீது வெற்றி அடையறாங்க. ஏன்னா திட சங்கல்பம் அதுதான் முக்கியம் இங்க. எல்லாருமே மாயை மீது வெற்றி அடையணும்னு நினைக்கிறோம். எல்லாருமே நாராயணன் ஆகணும்னு நினைக்கிறோம். ஆனா எப்பவுமே அது ஓடிட்டு இருக்குதா? எப்பவுமே ஓடுறது அந்த திடமான எண்ணம். அப்பதான் நம்ம வந்து அதற்கேற்ற நடத்தை இருக்கும். மாயை வெற்றி அடைய முடியும். ஸோ அதுதான் பாபா சொல்லல, மனதார என்னோட பாபான்னு சொல்லுங்க 100 மடங்கு உதவி கிடைக்குன்றார். அது எப்படி அப்படின்னா, நான் யாரோடவன்? நான் பாபாவோடவன். அது ஞாபகம் இருக்கணும். ஒரு படத்துல ரஜினி படத்துல ஆ ரஜினி பிரபு குரு சிஷ்யனா ஏதோ ஒரு படம். தர்மத்தின் தலைவன் நினைக்கிறேன். புரொஃபசர் பாலுவுடைய தம்பி சீவிடுவன்னுவாரு பிரபு. அப்ப அத வந்து பெருமையா சொல்றாரு. நான் இவரோட தம்பிடா அப்படின்ட்டு. அப்ப கடவுளுடைய மனைவி என்னையே மயக்கிறதுக்கு மாயா வர முடியுமா? இல்ல. ஏன்னா கடவுளோட குழந்தைன்றத விட மனைவின்றது அவருக்கு ஈக்குவல். இல்லையா? இன்னும் போதையாக இருக்குது. அதாவது கடவுளுடைய குழந்தை அல்லது பிரம்மாவுடைய குழந்தை எதுவுமே சாதாரண விஷயம் கிடையாது. அதுதான் என்னுடையவர்னு மனதார சொல்றது. இல்லையா? அவரோட குழந்தைன்னு சொல்றது தான் என்னுடையவர்ன்றது. ஸோ அதுதான் உறுதி மனம் கொண்டவர்கள் மாயை மீது வெற்றி அடையறாங்க. அதாவது அந்த ஒரு சினிமா பாட்டு, முஸ்லிம்கள் பாட்டு அது. 1000 அதாவது 1000 தடவை சொல்லுவேன், நம் துன்பம் கொஞ்சம். அதாவது நபிக்கு கம்பேர் பண்ணும்போது நம்ம அனுபவிச்சதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு வரும் அந்த பாட்டு. அந்த மாரி அது அது பிரம்மா பாபாவுடைய நினைவு தான் அது. பிரம்மா பாபா அவரு துன்பமாக அத அனுபவம் பண்ணல. அது வேற விஷயம். ஆனா, அவருக்கு வந்த பிரச்சனை கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்ததெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. அவ்வளவு பிரச்சனைகள். சொந்த சம்மந்தி தான் பெரிய கேஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தது. சம்மந்தி. பொண்ணுடைய அ கணவனுடைய அப்பா, அம்மா. ஏன்னா பொண்ணு பாபா குழந்தை ஆயிட்டாங்கன்ட்டு. அவங்க தான் அவ்வளோ தொல்லை குடுத்துருக்காங்க. ஸோ அப்ப பெண்ணுடைய வாழ்க்கை போகுதேன்ற போராட்டம் ஒரு பக்கம் வந்துடுச்சுன்னா ஃபெயில் ஆயிடுவாரு. இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? முழுக்க முழுக்க பாபாவுடைய குழந்தையா இருக்கிறார். ஒரு டெஸ்ட் பேப்பர்லயும் பாஸ் ஆயிட்டே இருக்கிறார். மகன் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வையின்றான். உனக்கு யார் பண்ணி வைக்கணும்னு சொன்னாங்களோ அவங்களே பண்ணி வைப்பாங்க போன்னாரு. இங்க பாபா என்ன சொன்னாரோ அதான் செய்வேன். இது எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப கேட்டிருப்பாங்கல்ல, நீ நான் மத்த பொண்ணுக்கெல்லாம் மட்டும் பண்ணி வச்ச எனக்கு மட்டும் ஏன் பண்ணி வைக்கலன்னு கேட்டிருப்பாங்கல்ல. அந்த நேரம் பாபா வரல. இப்ப நான் வேற ஜென்மம் எடுத்திருக்கிறேன். இல்ல இப்ப என்கிட்டயே எதுவும் கிடையாது. சோ அந்த மாதிரி உறுதியா இருந்தார். வெற்றி அடைஞ்சார். சோ அதனால குழந்தைங்க என்ன சொல்றாங்க, பாபா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஆஸ்தி அடைஞ்சுக்கிட்டே இருப்பேன். அப்படி குழந்தைங்க சொல்றாங்க. எது வரைக்கும் வாழறோமோ அது வரைக்கும். இல்ல என்ன படகுல வந்து மீன் புடிச்சு போட்டுக்கிட்டே இருந்தா, எப்ப எடுத்துட்டு போறது? ஆனா இங்க பொறுத்தவரைக்கும் போட்டுக்கிட்டே இருக்கணும், ஆஸ்திய. இல்ல இறைவன் நினைவுல இருக்க இருக்க இது ஆத்மால தானே அது பாட்டுக்கு சேமிப்பு ஆயிட்டே இருக்கும். சோ இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் நீங்க சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவுதான் அதுக்கப்புறம். வாய்ப்பு கிடையாது. ஏன்னா பாவத்துடைய சுமை தலை மேல நெறைய இருக்குது. அது எப்ப இறங்கும்னா, எந்த அளவுக்கு நினைவுல இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு பாவச்சுமை இறங்கும். பாவச்சுமை இறங்குனா தான் அங்க சேமிப்பாகும். பாவச்சுமை இருந்துகிட்டே சேமிப்பாகாது. இல்லையா? சோ அப்ப என்ன பண்ணணும்? பாவச்சுமை இறக்குறதுக்கு நினைவுன்ற அக்னி, யோக அக்னி அது தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் பாவாத்மால இருந்து புண்ணிய ஆத்மா ஆவீங்க. இல்லையா? அது பாபா சொல்லுவாரு, தங்கத்தை வந்து சுத்தப்படுத்துறதுக்காக நெருப்புல போடுவாங்களாம். அது எரிஞ்சுக்கிட்டே இருந்தா தான் அது வந்து லிக்விடா மாறி அந்த இம்பியூரிட்டீஸ்லாம் தனியா பிரிஞ்சு வரும். நடுவுல கேப் விட்டு கொஞ்ச நேரம் ஆஃப் ஆயிடுச்சுன்னா, அது செட் ஆயிடும். அவ்வளோதான்.
அந்த மாதிரி இங்க யோக அக்னி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்ன்ற. அப்பதான் பாவமெல்லாம் எரியும்ன்ற. அதான் ஜுவாலாமுகி யோகா. இடைவிடாத அக்னி ம். எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த சினிமாலே காட்டுவாங்க. பழைய படத்துல எல்லாம் முனிவர்கள்லாம் ம். ஐயோ ஐயோ வெப்பம் தாங்க முடியல, சீக்கிரம் அவரோட தவத்தை கலைக்கணும் அப்படின்ட்டு வருவாங்க. ஓஹோ! சரி, சரி. அது சூப்பர், அந்த சூப்பர். தவம் செய்யும்போது இப்ப சுயோக அக்னிங்கிறத அப்படி காமிக்கிறாங்க போல இருக்கு. சூப்பர், சூப்பர். அதனால தான் தவம் பண்றவங்கள சுத்தி ஒரு லைட் பாடி இருக்கிற மாரி தானே இப்ப வரைக்குமே காட்டுறாங்க. அப்படியே ஆ. தட்டி காட்டுவாங்க. சூப்பர், அக்னி சூப்பர். வளையம் மாதிரி காட்டுவாங்க. ம். ஸோ நெருப்பு பொருட்கள தூய்மையாக்குது. இந்த மாரி தங்கம் அந்த மாரி இது. அந்த மாதிரி உங்களுடையது யோக நெருப்பு, யோக அக்னி. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட வேள்வி. 1 நாள், 2 நாள் கிடையாது இந்த யோக வேள்வி. தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இத நடத்துறவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட முதலாளி சிவபாபா. எல்லைக்கு அப்பாற்பட்ட வேள்விய படிச்சிருக்கிறார். இந்த வாழும் நாள் முழுவதும் இந்த யோகம். ஏன்னா இத்தனை வருடமாக எந்த வேள்வியும் நடத்த மாட்டாங்க. இதுவரைக்கும் நடந்ததே கிடையாது. 7 நாள், 8 நாள் இல்ல அதிகபட்சம் 1 மாசம் நடத்துவாங்க. அந்த கோயில் கும்பாபிஷேகம் அதுக்கு முன்னாடி நடத்துவாங்க. ஆனா உங்களுடைய யாகம் பாருங்க எத்தனை வருஷமா நடக்குது. இல்லையா? இன்னும் இன்னும் நெருப்பு அதிகமாக ஆயிட்டே இருக்குது. அதனால இந்த யோக அக்னி எரிஞ்சிட்டு இருக்குதுன்னு மறந்துடாதீங்க. அதுக்குன்னு அதோடைய நினைவு தானே போகி பண்டிகை, ஹோலிகா தஹன், அங்கேயுமே இதே மாதிரி எரிப்பாங்க. ஃபுல்லா எரிச்சிடணுன்றத மறந்துடாதீங்க. அதே மாதிரி நேத்து நினைவு யாத்திரையில இருக்கிறோம்னு மறந்துடாதீங்கன்றார். இல்ல நினைவுல போயிட்டே இருக்கிறோம். அதே மாதிரி இங்க யோக அக்னியில இருக்கிறன்றத மறந்துடாதீங்க. அப்ப அவரை மட்டும் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப பல பிறவிகளின் சுமை குறைஞ்சிடும்ன்ற. அவரை மட்டும் நினைவு பண்றதுல தான் இருக்குது. அதனால தனிமையா போயிடுங்கன்றார். ஏன்னா மத்தவங்க தொடர்புல இருக்கும்போது அவங்களுடைய பிரபாவம் வரும், அவங்க பேசுவாங்க, அல்லது அவங்கள பற்றிய சிந்தனை வரும். எல்லாத்தையும் மறந்து பாபா நினைக்க முடியாது. அதனாலதான் பிரம்மா பாபா என்ன பண்ணிட்டாரு, எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஒரு குடிசை போட்டு அங்க உட்காந்துட்டார். ஆனா தனியா உட்காந்துட்டார். யார் வேணாலும் வரலாம், ஆனா நான் தனியா இருக்கிறேன். எவ்வளவு சூப்பரான யுக்தி இல்லையா? என்னை நினைவு செய்யுங்கன்றது தான் பகவானுடைய மகா வாக்கியம். கண்டிப்பா அவர் வந்திருக்கிறார். அதனால தானே பகவானுடைய மகா வாக்கியம்னு சொல்றாங்க. என்னை நினைவு செய்யுங்க அப்படின்னு அவர் வராம எப்படி சொல்ல முடியும்? அதானே கீதையில இருக்குது மன்மனாபவன்ட்டு. ஆனா நினைவு செஞ்சா என்ன ஆகுன்றதும் அவரை எப்படி நினைவு செய்யணும்ன்றதும் இப்பதான் நமக்கு தெரியுது. ஓகே, படிங்க சிஸ்டர். இப்பொழுது நீங்கள் திரும்ப வீட்டுக்கு செல்ல வேண்டும். உங்களுடைய ஆத்மா இந்த நேரம் மிகவும் பதீதமாக உள்ளது. யோகத்தின் மூலம் நாம் தூய்மையாக கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் தெரிந்திருக்கின்றோம். நீங்கள் எப்பொழுது வருகின்றீர்களோ அப்பொழுது மற்ற தொடர்பிலிருந்து விடுபட்டு தாங்கள் ஒருவருடன் மட்டுமே தொடர்பை இணைப்போம் என்று நீங்கள் உறுதிமொழி எடுத்திருந்தீர்கள். உங்களிடம் பலியாகி விடுவோம். கணவன் மனைவியிடம், மனைவி கணவனிடம் அர்ப்பணமாகின்றார்கள் அல்லவா? வேண்டும். திருமணத்தின் போது ஒருவர் மற்றொருவரிடம் அர்ப்பணம் ஆகிறார்கள். நீங்கள் எந்த மனிதரிடம் அர்ப்பணமாக வேண்டாம். உங்களிடம்தான் அர்ப்பணம் ஆவேன் என்பது உங்களுடைய உறுதிமொழியாகும். நீங்கள் என்னிடம் அர்ப்பணமானால் நான் உங்களை 21 பிறவிகளுக்கு சதா சுகம் நிறைந்தவராக ஆக்கிவிடுவேன். எவ்வளவு உயர்ந்த ஆஸ்தியாகும்! ஸ்ரீமத் மூலமாக நீங்கள் சிரேஷ்டமாகின்றீர்கள். இதனை மறந்து விடாதீர்கள். லட்சுமி நாராயணனுடைய சித்திரத்தை கூட வீட்டில் வைத்திருங்கள். நான் பாபாவிடமிருந்து இந்த ஆசையை அடைந்து கொண்டிருக்கின்றேன். பாபா பரந்தாமத்திலிருந்து வந்திருக்கின்றார். ஆனால் மாயை என்ற பருந்து குறைவானதல்ல. அனைவருக்கான விஷயம் அல்ல. ஆனால் நம்பர்வார் இருக்கின்றார்கள். நான் பாபாவிடமிருந்து ஆசை அடைகின்றேன் என்பதை சிலர் மறந்தே விடுகின்றார்கள். இங்கு அமர்ந்திருப்பது போதை ஏறுகிறது. இங்கிருந்து வெளியில் சென்றால் மறந்து விடுகிறது. பிறகு அதிகாலையில் புத்துணர்ச்சியோட அடைகின்றனர். பிறகு முழு நாளும் மறந்து விடுகின்றனர். 4-5 வருடங்கள் இருந்து
நன்றாக சேவை செய்தவர்களை கூட பாருங்கள் இன்று இல்லை. ஏதாவது தவறு இழைக்கின்றார்கள், மாயையின் அடி விழுகிறது, பிறகு சென்று விடுகிறார்கள். ஏறினால் வைகுண்ட போதை, விழுந்தீர்கள் என்றால் தூளாகி விடுவீர்கள் என்று இதற்குத்தான் பாபா கூறுகின்றார். எப்படி தூளாகின்றார்கள் என்பதை பார்க்கிறீர்கள் அல்லவா? சொர்க்கத்திற்கு அவசியம் செல்வார்கள், ஆனால் வரிசை கிரமமாகத்தான் இருப்பார்கள். அங்கு எல்லோரும் சுகமாகத்தான் இருப்போம், ஆனால் நம்பர் வாரி இருக்கின்றதல்லவா? பள்ளியில் கூட பதவி அடையத்தான் முயற்சி செய்கின்றார்கள். பிரஜையானாலும் பரவாயில்லை, எது அதிர்ஷ்டத்தில் என்ன உள்ளதோ அது போதும் என்று நினைக்கக்கூடாது. அதனை தம பிரதான முயற்சி என்று சொல்லப்படுகிறது. யார் பாபாவிடம் முழுமையான ஆஸ்தி அடைய முயற்சி உறுதி செய்கிறார்களோ அதனையே சதப்பிரதான முயற்சி என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு ஓட்டப்பந்தயம். இதில் அனைவரும் முதல் நம்பரில் செல்ல முடியாது. இது மனித ரேஸ் ஆகும். நான் மிக துக்கம் அடைந்து விட்டேன் என்று ஆத்மா ஓகே, தான் அது சொல்லுகிறது. அப்புறம் பார்க்கலாம் சிஸ்டர். ஸோ இப்போ வந்து வீட்டுக்கு திரும்பி போக வேண்டிய நேரம் இல்லையா? யோகாக்னி வீட்டுக்கு திரும்புகிற நேரம்னு நினச்சிக்கலாம், நினைவு யாத்திரைன்னு நினச்சிக்கலாம், ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் இப்போ திரும்பி போக முடியாது. போக வேண்டிய நேரம் தான், ஆனால் போக முடியாது. ஏன்னா அழுக்கா இருக்குது ஆத்மா. ஸோ இதோடைய நினைவு தான் நிறைய இடங்கள்ல வந்து ஆத்மா அங்கே ஒரு கிணறு இருக்கும், அங்கே போய் குளிச்சுட்டு போகும் சொர்க்கத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது தூய்மை ஆகிறதுக்காக. ஸோ இந்த நேரம் ரொம்ப அழுக்கா இருக்குது உங்களுடைய ஆத்மா. அதனால தான் நாம் இப்போ யோகத்தின் மூலம் தூய்மையாகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரியுது. இல்லை, அழுக்காக தான் இருக்கிறோம், யோகத்தின் மூலம் தூய்மை ஆகிறோம். நீங்கள் அதனால தான் 100% தூய்மை ஆகிட்டேன்னு புரிஞ்சிக்காதீங்கன்றார். புரிஞ்சுக்கிட்டா அலட்சியமாக இருப்பீங்க. இல்லை, கொஞ்சம் கூட அழுக்கு இருக்கக்கூடாது. அதோடைய நினைவாக பார்த்தீங்கன்னா பக்தி மார்க்கத்தில் கூட காலை கழுவும் போது அந்த குதிகால் நனைகிற மாதிரி தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் இடம் இருந்தாலும் சனீஸ்வரன் வந்துடுவான் கூடவே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பாபா கிட்ட சொல்லி இருக்கிறோம், பாபா நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ எல்லா தொடர்பையும் விட்டு உங்கள் ஒருத்தரோட மட்டும் தொடர்பை இணைப்போம் அப்படின்னு நீங்கள் சத்தியம் பண்ணீங்கன்ற. திருவருட்செல்வர் படத்தில் இப்படி தான் சிவன் வந்து அந்த அப்பரோ சுந்தரரோ கல்யாணம் ஆகும்போது வந்து சொல்லுவார், நீ எனக்கு சத்தியம் பண்ணியிருக்கிற, உன் வம்சமே எனக்கு அடிமைன்ட்டு. ஸோ அந்த மாதிரி சொல்றாரு, நான் வந்தேன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு என் பின்னாடி வருவேன்னு நீ சொன்ன அப்படின்னு பாபா சொல்ற. உங்களிடம் பலியாகிடுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க அப்படின்றத ஞாபகப்படுத்துறார். இல்லையா? நம்ம முந்தைய சங்கமயுகத்திலையும் சொல்லியிருப்போம், இப்பயும் நம்ம அதான் சொல்றோம். இல்லையா? அடுத்த கல்பத்துல நீங்க வந்தோடனே பலி ஆயிடுவோம் பாபான்னு தான் சொல்றோம். பக்தி மார்க்கத்திலும் சொன்னோமா, அதான் ஞாபகப்படுத்துறார். ஸோ கணவன் மனைவி கிட்டேயும் மனைவி கணவன் கிட்டேயும் அர்ப்பணம் ஆகுறாங்க தான் இல்லையா? எப்படி இருந்தாலும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்ற மாதிரி கடைசியில் அது மாதிரி நிறைய டார்ச்சர் பண்ணாலும் மனைவி கணவனோடவே இருக்கிறாங்க. அது மாதிரி மனைவி டார்ச்சர் பண்ணாலும் கணவனோட இருக்கிறாங்க. குறிப்பாக அந்த காலத்தில். இப்போதான் கொஞ்சம் டைவர்ஸ் அதிகமாயிடுச்சு. இங்க நீங்க மனிதர்கள் கிட்ட அர்ப்பணம் ஆகல, கடவுள் கிட்ட அர்ப்பணம் ஆகணும். இல்லையா? கல்யாணம் பண்ணும்போது அப்படி ஒரு சத்தியம் பண்றாங்க, உயிர் வந்து பிரியும் வரை இவங்களை விட மாட்டோம் அப்படின்ட்டு கிறிஸ்தவ மதத்துல கூட சத்தியம் பண்ணுவாங்க. அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அர்ப்பணம் ஆகிறது. ஆனா பாபா சொல்றாரு, நீங்க எந்த மனுஷங்கிட்டையும் அர்ப்பணமாக வேண்டாம். உங்களுடைய உறுதிமொழி என்ன? உடல் இல்லாத சிவனோடு மட்டும்தான் அர்ப்பணம் ஆவேன் அப்படிங்கிறது தான். அப்படி நீங்க அர்ப்பணமானா 21 பிறவிக்கு உங்களை சதா சுகம் நிறைந்தவராக நான் ஆக்குறேன்ற. இதுலதான் அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்கணும். இல்ல, 21 பிறவிக்கான சுகத்தை அல்ப கால சுகத்துக்காக நம்ம விட்டுறக்கூடாது. இது வந்து குரான்ல அடிக்கடி வரும். அல்ப கால சுகத்திற்கு பகரமாக சொர்க்கத்தை விட்டுடாதீங்க அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தி இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியல, இதைத்தான் சொல்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. சோ எவ்வளவு உயர்ந்த ஆஸ்தி
இல்லையா? இப்பவே நம்மளுடைய குழந்தை பருவம் நல்லா இருக்குதுன்னா, சொர்க்கம் எப்படி இருந்திருக்கும்? ஸோ, ஸ்ரீமத் மூலமாகத்தான் இப்ப உயர்ந்தவர் ஆகுறீங்கன்றத மறந்துடக்கூடாது. அப்ப என்ன ஆனாலும் ஸ்ரீமத்த விடக்கூடாது. பாபா என்ன சொல்லியிருக்காரு? பாபா என்ன சொல்லியிருக்காரு? சின்ன சின்ன ஸ்ரீமத்த கூட விடாம நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ, லக்ஷ்மி நாராயணன் சித்திரத்த கூட வீட்ல வச்சிருங்க. அப்பதான் அந்த ஆஸ்தி போதை வரும். இல்லையா? பாபா கூட ஒரு புள்ளி தான். ஆனா அவரு என்ன குடுக்குறாரு? அது இருக்கணும். என்ன குடுக்குறாருன்னு தெரிஞ்சுட்டு நினைக்கிறோம். பக்தி மார்க்கத்துல அதெல்லாம் தெரியாதே அவங்களுக்கு. இவங்களுக்கு என்ன வேணுமோ அத போய் கேட்டுட்டு இருப்பாங்க. அவரு என்ன குடுக்குறாருன்றது இவங்களுக்கு தெரியாது. நான் பாபா கிட்ட இருந்து இந்த ஆஸ்தி, அதாவது லட்சுமி நாராயணன் பதவின்ற ஆஸ்தி அடைஞ்சிட்டு இருக்கிறேன். அந்த போதை இருக்கணும். இல்லையா? அது பார்க்கும்போதே அப்படி ஒரு போதை இருக்கும். நான் நாராயணனா இருக்கிறேன். நான் லக்ஷ்மியா இருக்கிறேன். அல்லது நான் லக்ஷ்மிய கல்யாணம் பண்ண போறேன். அல்லது நாராயணன கல்யாணம் பண்ண போறேன். அவங்க எங்கேயோ முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு போதை இருக்கணும். அதற்காக இங்க இருக்கிற எல்லாத்தையும் நான் அர்ப்பணம் பண்றேன். ஸோ அதுக்கு நம்மை தகுதிப்படுத்துறதுக்காகவே பரந்தாமத்துல இருந்து பாபா வந்திருக்கிறார். பாபாவுடைய குழந்தை ஆயிட்டா மாயான்ற பருந்து சும்மா விட்டுருமா? ஸோ இது எல்லாரையும் பாபா சொல்லல. நம்பர் வாரா இருக்கிறாங்க. ஏன்னா, மாயான்ற பருந்து பக்கா பாபா குழந்தைங்கள தான் தொல்லை பண்ணும். நான் பாபா கிட்ட ஆஸ்தி அடையிறேன்றதே மறந்துடுறவங்கள ஏன் அது தொல்லை பண்ண போகுது? ஆல்ரெடி அவங்க மாயா கிட்ட தான் இருப்பாங்க. இல்லையா? ஸோ அதனால இங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நல்ல போதை ஏறுது. ஓகே பாபா, நான் இன்னைக்கு சூப்பரா பண்றேன் பாபா. நீங்க சொன்ன மாதிரியே நடக்கிறேன் பாபா. வெளியில போனோனே என்ன சொன்னாருன்றதே மறந்துடுது. அம்மா இன்னைக்கு முரளியில் என்ன சூப்பரா சொன்னாரு. ஆனா என்ன சொன்னார் தான் ஞாபகம் இல்லைன்னு வந்துடுது. அதுக்கு தான் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ன்ற. அதே மாதிரி அதிகாலையில எழுந்திருச்சு பாபா கிட்ட குஷியா பேசுறாங்க. எல்லாம் இருக்குது. அப்புறம் முழு நாளும் மறந்துடுறாங்க. மறதி தான் நமக்கு மிகப்பெரிய ஏன்னா உலகில் விஷயம் மறக்க வச்சிடுது. அப்ப முக்கியமான பாயிண்ட்டை எழுதி வச்சுக்கணும். அதே மாதிரி 4, 5 வருடம் சூப்பரா சேவை செஞ்சவங்க, நிறைய பேருக்கு ஞானத்தை கொடுத்தவங்க கூட இப்ப கிடையாது. விட்டுட்டு போயிடுறாங்க. அல்லது ஏதாவது தப்பு பண்ணிடுறாங்க. மாயையின் அடி விழுந்துடுது. இல்ல மெயினா காமத்தினால அடி விழுந்து விட்டுட்டு போயிடுறாங்க. அதான் பாபா சொல்றாரு, ஏறுனீங்கன்னா வைகுண்ட போதை, விழுந்தீங்கன்னா தூள் தூளாயிடுவீங்க அப்படின்னு இதுக்கு தான் சொல்லப்படுது. ஆக்சுவலா ஏதோ ஒரு கோயில்ல அல்லது நிறைய கோயில்ல இப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் வடநாட்டுல. தினம் தினம் கோபுரத்துல பூசாரி ஏறி கொடி ஏத்துவார். ஏறுவார். ஏணி கீனி எதுவும் இருக்காது. எப்படிதான் ஏறுறாங்கன்னே தெரியாது. அதுவும் நம்மளுடைய நினைவு தான். இல்லையா? சொர்க்கத்தின் அங்க மேல ஏறுறோம். வழுக்கி விழுந்துடக்கூடாது. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். விழுந்தீங்கன்னா தூள் தூளாயிடுவீங்கன்றார். எதுவுமே கிடைக்காம போயிடும். ஸோ அப்படி தூள் தூளாகிறத நீங்க பார்க்குறீங்க தானே? விட்டுட்டு போனவங்களுடைய நிலைமை. இல்ல கூலா சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பல வருஷம் பக்கா பாபா குழந்தையா இருப்பாங்க. என்னால பாபாவ சந்திக்க முடியல. அப்படி இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. தூய்மையா இருக்கிறதுக்கு பிரச்சனை அது இதுன்னுலாம் சொல்லுவாங்க. கடைசியில எனக்கு பக்தி தான் புடிச்சிருக்குது பிரதர்ன்றாங்க. ஏன்னா அவங்கள சுத்தி இருக்கிறவங்க அந்த தொடர்பிலேயே இருக்கும் பொழுது, அவங்களுடைய மைண்ட் கொஞ்சம் கொஞ்சமா மாறும். அதுக்கு தான் முரளிய உயிரே போனாலும் விடக்கூடாது. முரளி தான் நமக்கு பாபாக்கு நேரடி தொடர்பு. ஸோ ஏன்னா அடுத்தடுத்து நம்மள காலி பண்ணிடும். அதானே அதோடைய வேலையே. எல்லாரையும் நாராயணன் ஆக விட்டுறாதுல்ல. ஸோ சொர்க்கத்துக்கு கண்டிப்பா வருவாங்க. ஆனா வரிசை கிரமமா தான் இருப்பாங்க. மற்றபடி அங்க எல்லோரும் சுகமா தான் இருப்பாங்க. வேலைக்காரனும் சுகமா தான் இருப்பான். வெட்டியானும் சுகமா தான் இருப்பான். பெரிய வேலைலாம் இருக்காது. ஏன்னா அது சொர்க்கம் இல்லையா? இருந்தாலும் வரிசை கிரமம்னு இருக்குதுல்ல. இப்ப ஸ்கூல்ல கூட உயர்ந்த பதவி அடையறதுக்கு தானே முயற்சி பண்றாங்க. அதே மாதிரி தான் இதுவும் ஸ்கூல். பிரஜையானாலே பரவால்ல. எது அதிர்ஷ்டத்துல இருக்குதோ அது போதும் அப்படின்னு இங்க நினைக்கக்கூடாது. அங்க நினைச்சா தப்பு கிடையாது. இங்க நினைச்சா தான் தப்பு. ஆனா அங்க நினைக்கிறது கிடையாது. இங்க தான் நினைக்கிறாங்க இப்படி. அதுதான் பாபா சொல்றார், தமோ பிரதான முயற்சி. எது கிடைக்குதோ கிடைக்கட்டும்ன்றது தமோ பிரதான முயற்சி. முழு ஆஸ்தியும் எங்க அப்பா ஆஸ்தி. அதாவது லௌகீக அப்பா ஆஸ்தி ஏமாந்தா அது பரவாயில்ல, எங்களுக்கு பிரச்சனை இல்ல. அது பெரிய நஷ்டம் கிடையாது.
அது நல்லதுதான் இல்லையா? ஏழையா இருக்கிறது நல்லதுன்னு பாபா இன்னைக்கு முறையில் கூட சொல்லுவார். ஆனா இந்த அப்பாவுடைய ஆஸ்தியை விடக்கூடாது. ஏன்னா இதுக்கு யாரும் உங்ககிட்ட அபகரிக்க போறதில்ல. நீங்களே விட்டாதான் உண்டு இல்லையா? அதனால யாரு பாபா கிட்ட முழுமையான ஆஸ்தி அடையிறதுக்கான முழு முயற்சி பண்றாங்களோ, உறுதியான முயற்சி பண்றாங்களோ, அதுதான் சதோ பிரதான முயற்சி. இது ஓட்டப்பந்தயம். யாரும் யாரையும் புடிச்சு இழுக்கல. நீங்க ஓடுறீங்களா, நிக்கிறீங்களான்றத பொறுத்து தான் இருக்குது. ஆனா சுத்தி கலியுக கவர்ச்சி புடிச்சு இழுக்கும். என்ன பாரு, என்ன பாரு. அங்க பாத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஓடுறத நிறுத்தவே கூடாது. அது என்ன வேணாலும் நடக்கட்டும். துக்கமான விஷயமா இருக்கட்டும், சுகமான விஷயமா இருக்கட்டும், கலியுகத்தின் விஷயம் தானே, நான் பார்க்க மாட்டேன். அது சுகமா இருக்கட்டும், துக்கமா இருக்கட்டும். எனக்கு அது தேவையில்ல. அசால்ட்டா அதை நான் கடந்து போறேன். அப்படிங்கிறது இருக்கணும். அதனால இது ஒரு ஓட்டப்பந்தயம். ஓட்டப்பந்தயத்துல எல்லாரும் நம்பர் 1 ஆகிட முடியாது இல்ல. இது மனித ரேஸ் அப்படின்னு பாபா சொல்றார். அது படிங்க சிஸ்டர். பாபா யுக்திகளை கூட சொல்கிறார். நான் மிக துக்கமடைந்து விட்டேன் என்று ஆத்மா சொல்கின்றது. சரீரத்தை எடுத்து எடுத்து மிகவும் களைத்து போய்விட்டது. இப்பொழுது பாபாவிடம் செல்ல வேண்டும் என்று ஆத்மா கூறுகிறது. பாபா யுக்திகளை கூட கூறியிருக்கின்றார். பாபா நாங்கள் உங்களுடைய நினைவில்தான் இருப்போம் என்று கூறுகின்றார்கள். எவ்வளவு நேரம் ஒதுக்குகின்றீர்களோ அவ்வளவு நல்லது. அரசாங்க வேலைக்கு 8 மணி நேரம் ஒதுக்குகின்றீர்கள். அதுபோல நினைவிற்கும் 8 மணி நேரம் கொடுக்கவும். உலகத்தை சொர்க்கமாக்குவது எவ்வளவு பெரிய சிரேஷ்டமான காரியம். பாபாவை நினைவு செய்யுங்கள், சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள். 8 மணி நேரம் சேவை செய்தீர்கள் என்றால் முழு ஆஸ்தியையும் அடைந்து விடுவீர்கள். அப்படி நினைவு செய்து செய்து உங்களுடைய விகர்மங்கள் அனைத்தும் விநாசமாகிவிடும். 8 மணி நேரம் இந்த சேவைக்கு கொடுங்கள். மீதம் 16 மணி நேரம் ஓய்வுதான். எவ்வளவு முடியுமோ அடிக்கடி நினைவு செய்யுங்கள். எங்கு அமர்ந்திருந்தாலும் நினைவு செய்ய முடியும். அனைவருக்கும் அதிகாலை நேரம் என்பது மிகவும் நல்ல நேரம். சிந்தியில் ஒரு பழமொழி இருக்கின்றது. விரைவில் உறங்கி அதிகாலையில் விழிக்க வேண்டும். இது மனிதர்களின் உயர்ந்த தன்மை என்று சொல்லப்படுகின்றது. இந்த புகழ் இந்த நேரத்திற்கானதுதான். இரவில் விரைவில் உறங்கிவிடவும், அதிகாலையில் விரைவில் எழுந்து விடவும் என்று பாபா கூறுகின்றார். அஞ்ஞானிகள் தான் 8 மணி நேரம் உறங்குவார்கள். உங்களுடைய உறக்கம் அதில் பாதிதான் இருக்க வேண்டும். 4-5 மணி நேர உறக்கம் போதுமானது. நீங்கள் கர்ம யோகி அல்லவா? இரவு 10 மணிக்கு உறங்கி 2 மணிக்கு எழுந்து விடவும். சிவபாபாவை நினைவு செய்வதால் உங்களுக்கு நிறைய வருமானம் கிடைக்கின்றது. நமக்கு செல்வம், ஆரோக்கியம் இரண்டுமே கிடைக்கும். நல்லது. 2 மணிக்கு இல்லை என்றால் 3 மணிக்கு, இல்லை என்றால் 4 மணிக்கு எழவும். அதுதான் மிக நல்ல நேரம். சாந்தியாக இருக்கும். அனைவரும் அசரீரியாகி விடுகின்றார்கள். அந்த நேரம் மிக அமைதியாக உள்ளது. அமிர்த வேளை நினைவுதான் நல்ல பிரபாவத்தை, பலனை ஏற்படுத்துகிறது. பாபா அதிக நேரம் இரவில் விழித்திருப்பார். சூட்சும சேவையில் களைப்பு ஏற்படுவதில்லை. வருமானம் கிடைப்பதால் மகிழ்ச்சியாக இருக்கும். குழந்தைகள் நீங்கள் கூட அதிகாலையில் எழுந்து அழிவற்ற வருமானத்தை அடைந்து கொண்டே இருங்கள். நல்லது. சூப்பர். அமிர்த வேலை யோகா பற்றி பாபா சொல்றாங்க. ஸோ இது மனித ரேஸ். இதுல களைப்படையவே கூடாது. ஆத்மா சொல்லுது, நான் துக்கம் அடைஞ்சிட்டேன், சரீரம் எடுத்து எடுத்து ரொம்ப களைச்சு போயிட்டேன், இப்ப பாபா கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கான யுக்தி தான் பாபா சொல்றார். பாபா நாங்க உங்களுடைய நினைவுல தான் இருப்போம் அப்படின்னு சொல்லணும். அவருடைய நினைவிலே இருக்கணும். அது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். என்ன ஆனாலும் பாபா நான் உன் நினைவிலே இருப்பேன், உன்னை பாபா நினைச்சிட்டு இருக்கேன், பாபா நினைச்சிட்டு இருக்கேன் அப்படி சொன்னாலே அந்த நினைவு வந்துடும். ஸோ எந்த அளவுக்கு பாபா நினைவுக்கு நீங்க நேரத்தை ஒதுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ஆக்சுவலா நிறைய இதுல பாத்தீங்கன்னா ஈஷா யோகால அது மாதிரி ஏதோ ஒரு யோகான்ட்டு 2-3 நாள் ஒரே இடத்துல உட்கார வைப்பாங்க. இன்னொரு யோகா ஏதோ ஒரு யோகா, அது ஒரு 7 நாள் யார் கூடயுமே பேசக்கூடாது. விபாசனா விபாசனா யோகா. ஸோ எல்லா இடத்துலயுமே இதோடைய நினைவு அர்த்தம் வெளிப்படுது. இங்க கர்ம யோகம் இல்லையா? அரசாங்க வேலைக்கு 8 மணி நேரம் ஒதுக்குறீங்களா, அதே மாதிரி இந்த அரசாங்கத்துக்கும் 8 மணி நேரம் ஒதுக்குங்க. இங்க என்னன்னா
சேவை செஞ்சாலும், என்ன பண்ணாலும் நினைவோட இருக்கும்போது தான் அது சேவை. அதுதான் நினைவுக்கு 8 மணி நேரம் நேரம் கொடுங்க அப்படிங்கிறார். ஏன்னா உலகத்தை சொர்க்கமாக்குறது எவ்வளவு பெரிய காரியம், எவ்வளவு உயர்ந்த காரியம். சாதாரண விஷயம் நீங்க நினைக்கிறதுனால அங்க சொர்க்கம் உருவாக்கப்படுது. இதோடைய நினைவு பக்தி மார்க்கத்துல நினைவுனால கோயில கட்டுனாங்கன்னு காட்டுறாங்க. கோயிலுன்றதே சொர்க்கத்துடைய நினைவு தான். இல்ல, உண்மையிலே சொர்க்கம் நினைவுனால தான் இங்க கட்டப்படுது. சோ பாபாவை நினைவு பண்ணுங்க, சுகதாமத்தை நினைவு பண்ணுங்க. அவ்வளவுதான். இந்த 2 தான் பாபாவை நினைக்க போறீங்க. நினைக்கிறதுனால என்ன கிடைக்குதுன்றத நினைக்க போறீங்க. அப்பதான் அந்த போதை வரும். நாம நினைக்க நினைக்க இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிறேன்ற அந்த போதை இருக்கும். சோ அப்படி நீங்க ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் இந்த நினைவின் சேவை பண்ணீங்கன்னா, ஏன்னா இங்க சேவையே மெயினா நினைவு தான். முழு ஆஸ்தியும் அடைஞ்சிடுவீங்கன்னு கேரண்டி கொடுக்கிறேன். அது மட்டும் இல்லாம நினைக்க நினைக்க என்ன ஆகும்? பாவமும் அழிஞ்சிடும் ஃபுல்லா. சோ அதனால பாபா வந்து 8 மணி நேரம் மட்டும் தானே நான் கேட்கிறேன். 16 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்றாரு. இல்லையா? சோ எவ்வளவு முடியுமோ அடிக்கடி நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. ஆக்சுவலா மாயை வந்து மகாரதிகளோட யுத்தம் பண்ணுவாங்க. ஆனா மாயை வந்தாலே டக்குன்னு பாபா நினைவு வரும். ஒரு விதத்துல நம்மள ஞாபகப்படுத்துது. போ பாபா போய் புடி, இல்லைன்னா நான் உன்னை புடிச்சிடுவேன்ட்டு. சோ எவ்வளவு முடியுமோ அடிக்கடி நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. எங்க உட்கார்ந்தும் நினைவு பண்ண முடியும். சோ எல்லாருக்குமே நல்ல நேரம்னா அது அதிகாலை நேரம் தான் நினைவு செய்யறதுக்கு. சோ சிந்தியில வந்து சீக்கிரமா தூங்கி சீக்கிரமா ஏந்திரிக்கிற பழக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இங்கிலீஷ்லயுமே அது இருக்குது. ஏன்னா இதுதான் மனிதர்களுடைய உயர்ந்த தன்மைன்னு சொல்லப்படுது. இப்ப கூட பிசினஸ் மேனு வாழ்க்கையில சாதிக்கிறவங்களாம் பாத்தீங்கன்னா சீக்கிரமா ஏந்திரிக்கிறவங்களா தான் இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே இந்த நேரத்துக்கான புகழ். ஏன்னா அவன் என்னதான் பிசினஸ் பண்ணி சம்பாதிச்சாலும் அது ஒரு ஜென்மத்துக்கு தான். இப்ப 21 ஜென்மத்துக்கு சம்பாதிக்கணும்னா நம்ம எவ்வளவு சீக்கிரம் ஏந்திரிக்கணும்? ஒரு ஜென்மத்துக்கு சம்பாதிக்கிறதுக்கே அவ்வளவு சீக்கிரம் ஏந்திரிக்கிறாங்கன்னா, இந்த கடையில எல்லாம் கடைத்தெருக்கெல்லாம் போனீங்கன்னா, அதிகாலையில 2 மணிக்கு 3 மணிக்கு சரக்கு வரும். அந்த கீரைக்கட்டு, வேப்பிலை எல்லாமே அந்த டைம் வரும். அப்ப கண்ணு முழிச்சு எடுப்பாங்க. அதுல தூங்கிட்டேன்னா போயிடுச்சு. ஸோ அதே மாதிரி தான் இது இது சம்பாதிக்கிற நேரம் தூங்கிடாதீங்க. தூங்காதே தம்பி தூங்காதேன்றது நமக்கு தான். இல்லையா? ஸோ இதுதான் மனிதர்களின் உயர்ந்த தன்மை. இந்த புகழ் இந்த நேரத்துக்கானது. நைட்டு சீக்கிரமா தூங்கிடுங்க. நைட்டு கண்ணு முழிச்சு சேவை செய்ய தேவையில்ல. டக்குன்னு தூங்கிடுங்கன்றார். அது நடந்துடும்ன்றார். அதிகாலையில சீக்கிரம் எழுந்திரிச்சிடுங்க. ஸோ 8 மணி நேரம் தூங்கணும்னு டாக்டர் இங்க சொல்லிட்டு இருக்கிறாங்களே, பாபா சொல்றாரு அது அஞ்ஞானிகளுக்குன்றார். அவங்க சொல்றது கரெக்ட் தான். அது அஞ்ஞானிகளுக்கு, விகாரிகளுக்கு. இல்லையா? யோகிகளுக்கு அது தேவை கிடையாது. ஏன்னா நம்ம வந்து அவங்க சாப்பிடுற உணவு சாப்பிடுறது கிடையாது. விகாரத்துல ஈடுபடுறது கிடையாது. பாபா நினைவிலே வேற இருக்கிறோம். அப்ப ஆத்மா வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதனால உங்களுடைய உறக்கம் அந்த 8 மணி நேரத்துல பாதி தான் இருக்கணும்ன்றாரு. 4 மணி நேரம், 5 மணி நேரம் போதும்ன்றார். ஏன்னா நீங்க கர்ம யோகி இல்லையா? அப்ப 10 மணிக்கு தூங்கிட்டு 2 மணிக்கு அல்லது 4 மணி அப்படி எழுந்திரிச்சிடுங்கன்றார். சோ பாபாவை நினைக்க நினைக்க வருமானம் கிடைக்குதுன்றது ஞாபகம் இருக்கணும். செல்வமும் கிடைக்குது, ஆரோக்கியமும் கிடைக்குது. 2மே கிடைக்குது. இல்லையா? அப்ப நினைக்க நினைக்க செல்வமும் ஏறுது, ஆரோக்கியம் இல்லையா? நம்ம பின்னோக்கி அப்படியே 5000 வருடத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருக்கணும். அதனால 2 மணிக்கு ட்ரை பண்ணுங்க. முடியலையா 3 மணிக்கு இல்லைன்னா 4 மணி அதுக்குள்ள கண்டிப்பா ஏஞ்சிடணுன்ற. இப்ப நான் 10 மணிக்கு தூங்கி 4 மணிக்கு ஏஞ்சா 6 மணி நேரம் வந்துருச்சு. இப்பவுமே பெரும்பான்மையானவர்கள் 6 மணிக்கு தான் தூங்குறாங்க. அஞ்ஞானிகளே ஃபேமஸா இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, மதன் கௌரி 6 மணி நேரத்துக்கு மேல எனக்கு தூக்கமே வராதுன்றார். ஆனா அவர் லேட்டா தூங்கி லேட்டா எழுந்திருக்கிறார். அது வேற விஷயம். இருந்தாலும் 6 மணி நேரம். சுந்தர் பிச்சையும் 6 மணி நேரம் தான் தூங்குறாரு. இப்ப அவங்களும் அதை ஃபாலோ பண்றாங்க. ஆனா நம்ம இஷ்டத்துக்கு கண்ட நேரத்துக்கு தூங்கக்கூடாது. இல்ல 10 மணிக்கு முன்னாடியே தூங்கி அதுக்கேத்த மாதிரி 6 மணி நேரம் கழிச்சு எழுந்திரிச்சிடுங்க. 4 மணி நேரத்துக்கு ட்ரை பண்ணணும். முடியலன்னா 6 மணி நேரம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா யோக பலம் வர வர அது வந்துடும். அதுதான் ரொம்ப நல்ல நேரம்ன்றார். ஏன்னா அமைதியா இருக்கும். எல்லாம் அசரீரி ஆயிடுவாங்க. அதாவது தூங்கிடுவாங்க. அப்ப அவங்களால நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. ரொம்ப அமைதியா இருக்குது இல்லையா? அதனால தான் பாபா சொல்றாரு, அமிர்த வேலை நினைவு தான் நல்ல பிரபாவத்தை நாள் முழுவதும் ஏற்படுத்தும். பாபா வந்து அதிக நேரம் இரவில் கண் விழித்திருப்பார். பிரம்ம பாபா. இரவுன்றது இந்த மாதிரி 2 மணிக்கு மேல.
சூக்ஷ்ம சேவையில களைப்பும் ஏற்படாதுன்றார். இல்ல ஸ்தூலமான சேவை செஞ்சா களைப்பு வரும். சூக்ஷ்ம சேவையில களைப்பு ஏற்படாது. இன்னொரு விஷயம் பாபா சொல்றாரு, பாபா நினைவுல இருந்துகிட்டே அந்த அபுமலை ஏறுனா கூட உங்களுக்கு களைப்பு இருக்காதுன்றார். ஸோ இத சமீபமா யாரோ கூட சொன்னாங்க. யாரோ ஒரு சினிமா எழுத்தாளர் அந்த ஒரு நினைவிலே இருந்துகிட்டு நடந்தா, அதாவது கதைய பற்றிய சிந்தனையிலே நடந்தா, நடக்கிறதே தெரியாது. நான் அவ்வளவு தூரம் நடப்பேன் இப்பயும்ன்றார். அப்ப பாபா நினைவு எவ்வளவு போதைய கொடுக்கும் இல்லையா? ஏன்னா இங்க வருமானம் கிடைக்குது. அவங்களுக்கும் அதுதான். அந்த கதையினால அவங்களுக்கு வருமானம் கிடைக்குது. அந்த போதையில அவர் போறாரு. நடக்கிறது தெரியாது. அதே மாதிரி லவ் பண்றவங்க கூட பார்த்தீங்கன்னா, பஸ்ஸ விட்டுட்டு நடப்பாங்க. அந்த போதையிலே பேசிக்கிட்டே, ஃபோன் பேசிக்கிட்டே நடந்தே வந்துருவாங்க. பல கிலோமீட்டர் நடப்பாங்க. இப்பவுமே. அப்ப அந்த போதை வந்து அவங்களுக்கு களைப்பு குடுக்கல. ஆனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு களைப்பு வந்துரும். ஏன்னா அது விகார போதை. ஆனா இந்த சூக்ஷ்ம சேவையில கரெக்ட்டா அந்த வருமானம் கிடைக்குதுன்ற அந்த உணர்வோட சேவை பண்ணணும். அதனால தான் ஆஸ்தியும் நினைக்க சொல்றாரு. அப்பதான் உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி இருக்கும். ஸோ அதனால குழந்தைங்க கூட அதிகாலையில எழுந்து இந்த அழிவற்ற வருமானத்தை சம்பாதிச்சுட்டு இருங்கன்றார். இல்லையா? நினைக்கல. சம்பாதிக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி சேவை செய்யும்போது கூட சென்டர்லாம் பொக்கிஷத்த அள்ளுங்கன்னுவாங்க. சேவை செய்யுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இப்ப பொக்கிஷத்த அதுதான் அங்க நடக்குது. இல்லையா? அந்த போதை இருக்கணும். சூப்பரான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்றாங்க, 21 பிறவிக்கு சதா சுகமானவரா ஆகணும்னா பாபா கிட்ட முழு பலி ஆகணும். ஸ்ரீமத் படி சிரேஷ்டமானவரா ஆகணும். ஸோ ஸ்ரீமத்து தான் உயர்ந்தவர் ஆக்கும். மன வழியோ மனித வழியோ உங்களை தாழ்ந்தவராக தான் ஆக்கிடுச்சு. அதனால அதை தியாகம் பண்ணணும். பாபா கொடுத்த எந்த கட்டளையும் நீங்க மீறக்கூடாது. அதிகாலையில எழுந்து நினைவுல உட்கார்ந்து வருமானத்தை சம்பாதிக்கணும் அதிகமாக. இல்லையா? எவ்வளவு, அதாவது உயிர் இருக்கிற வரைக்கும், இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் சம்பாதிச்சுட்டே இருப்பேன்றது அது ஒரு சூப்பரான பாயிண்ட் இன்னைக்கு சொன்னார். அது இருந்துகிட்டே இருக்கணும். உலகத்தை சொர்க்கமாக்குறதுக்காக குறைஞ்சதிலும் குறைஞ்சது 8 மணி நேரம் சேவை கண்டிப்பா பண்ணணும்ன்ற. அதாவது இப்ப கலியுகத்து கரையில இருந்து சத்தியுக கரைக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம். நடுவுல கடல்ல ரெஸ்ட் எடுக்க முடியுமா? நீந்திக்கிட்டே தானே இருப்பாங்க. இங்க நினைவுனால நீந்திட்டு இருக்கிறோம். அதையுமே பாபா உதாரணமா சொல்லிருக்காரு. இந்த கரை அந்த கரைன்னு சொல்லுவார். இப்ப நினைவின் மூலமாக நம்ம கடக்கணும். ஒரு செகண்ட் கூட ரெஸ்ட் எடுக்காம. வரதானம் படிங்க சிஸ்டர். சமயம் மற்றும் சங்கல்பம் உட்பட அனைத்து பொக்கிஷங்களையும் உயில் எழுதி கொடுத்து விடக்கூடிய மோகத்தை வென்றவர் ஆவீர்களாக. எப்படி குழந்தைகளுக்கு எல்லாமே உயில் எழுதி கொடுத்து விடுவது போல நீங்கள் கூட தந்தையை தங்களது வாரிசு குழந்தையாக ஆக்கி எல்லாமே ஒப்படைத்து விட்டீர்கள் என்றால் வில் பவர் மனோதிடம் வந்துவிடும். இந்த மனோதிடத்தின் மூலம் மோகம் இயல்பாகவே அழிந்து போய்விடும். எப்படி சாக்கார தந்தை முழுமையாகவே தன்னை ஒப்படைத்து விட்டார், அதே போல உங்களிடம் இருக்கும் பொக்கிஷங்களான நினைவு, நேரம் மற்றும் எண்ணங்களை வில் செய்து விடுங்கள். அதாவது ஸ்ரீமத் படி சேவைகளில் ஈடுபடுத்தி விட்டீர்கள் என்றால் மோகஜி மோகத்தை வென்றவராக, பந்தனத்திலிருந்து விடுபட்டவராக ஆகிவிடுவீர்கள். சூப்பர். சமயம், சங்கல்பம் இதெல்லாம் நமக்கு பொக்கிஷம் தான். ஒரு நொடியும் இங்க பொக்கிஷம் சங்கமயுகத்துல. ஏன்னா இது சேர்க்கிற நேரம் இல்ல. சொல்லுவாங்களே, இளமை போனா திரும்ப வராது, இளமையில் கல் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த சங்கமயுகம் போனா 5000 வருஷம் கழிச்சு தான் வரும். அப்ப எப்படிப்பட்ட பொக்கிஷம் இது? சம்பாதிக்கிறதுக்கான நேரம். எப்படி சம்பாதிக்கிறோம்? எண்ணத்தின் மூலமாக. இப்ப எண்ணமும் பொக்கிஷம். அதனால இந்த எல்லா பொக்கிஷத்தையும் பாபாவுக்கு வில் எழுதி கொடுத்துடணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? பாபா, நீ நினைக்க, இது வந்து உன்னுடையது. நீ எப்படி பயன்படுத்த விரும்புற நேரத்தை அல்லது சங்கல்பத்தை, அந்த மாதிரி தான் நேரத்தை, சங்கல்பத்தை நான் பயன்படுத்துவேன். அப்ப இது என்னது கிடையாதுன்னும் போது அந்த பற்றும் இருக்காது. அதுக்கு விளக்கம் பாபா சொல்றாரு. ஜென்ரலாவே வந்து அப்பா அம்மா வந்து குழந்தைங்களுக்கு வந்து உயில் எழுதி கொடுத்துடுவாங்க எல்லாத்தையும். அதே மாதிரி இப்ப
பாபாவை நீங்க குழந்தையாக்கிடணும். குழந்தையாக்கி, அவருக்கு எல்லாம் வில் எழுதி கொடுத்துடுங்க. வாரிசு குழந்தையாக்கிடுங்க. இல்லையா? அப்ப இது எல்லாமே பாபாவோட இது. எல்லாமே பாபா கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னா, வில் பவர் மனோதிடம் வந்துடும். இல்ல என்னதுன்னு புடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் தான் பிரச்சனையே. எல்லாமே உன்னிது பாபா அப்படின்னு நினைச்சிட்டா பிரச்சனையே கிடையாது. அதான் பாத்துக்கிறதுக்கு அவரு இருக்காரு. அவரோடது இல்லையா? கவலை இருக்காது. மனிதர்கள் சீரியஸா இருக்கும்போது நிறைய இடங்கள்ல இது நடக்கும். சீரியஸா இருக்கும்போது அவங்க குழந்தைய பாத்துக்கணும்ட்டு இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவாங்க. நீதான்ப்பா பாத்துக்கணும்ட்டு. ஆனா எத்தனை பேர் நல்லவங்களா இருப்பாங்க? இல்லையா? நல்லவங்களாவே இருந்தாலும் ஒரு டைம்க்கு அப்புறம் மாறிடும். நான் எதுக்கு என் குழந்தைய விட்டு அந்த குழந்தைய பாத்துக்கணும்? இந்த மாதிரிலாம் ஆயிடும். அப்ப உண்மையிலே நம்பகமானவர் கடவுள். அவரை விட்டுட்டோம். மனிதர்களை பிடிக்கிறோம். அதனால நீங்க எல்லாத்தையும் பாபா கிட்ட ஒப்படைச்சிடுங்க. அப்ப தானா வில் பவர் மனோதிடம் வந்துடும், தைரியம் வந்துடும். இந்த மனோதிடத்தின் மூலம் தானாகவே மோகம் அழிஞ்சிடும். ஏன்னா என்னதே கிடையாது. அப்புறம் எங்க பற்று வைக்கிறதுக்கு? என்னதுன்னு ஒண்ணு இருந்தா தானே பற்று வைக்கிறதுக்கு. சோ பிரம்மா பாபா சாக்காரத்துல இருக்கும்போது தன்னை முழுசா ஒப்படைச்சார். அதே மாதிரி நீங்களும் இல்ல முழுசா அர்ப்பணமானார். அதே மாதிரி நீங்களும் உங்ககிட்ட இருக்கிற பொக்கிஷமான நினைவு, நேரம், எண்ணங்கள் எல்லாத்தையும் வில் செஞ்சிடுங்க. பாபா என்ன சொல்றாரு? அதை மட்டுமே சொல்லிட்டே இருங்க. அதோடைய நினைவு தான் பக்தி மார்க்கத்துல ஸ்ரீராம ஜெயம், ஓம் நம சிவாய, கர்த்தருக்கு ஜெயம், ஏதோ சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பாபா கொடுத்த எண்ணங்களை மட்டுமே நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. அதான் நம்மளுடைய பொக்கிஷம். அதான் வில் பண்ணிடுறது, அவருக்கு உயில் எழுதுறது. அதாவது ஸ்ரீமத் படி சேவையில நீங்க ஈடுபடுத்திட்டீங்கன்னா உங்களுடைய நேரம், எண்ணம் எல்லாத்தையும் தானாவே மோகஜித். மற்றதை நினைக்கிறதுக்கே நேரம் இல்லையே. நினைச்சாதானே உங்களுக்கு பற்று வர்றதுக்கு. எதையுமே பார்க்க தான் பற்று வரும். பார்க்கவே இல்லைன்னா அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆத்மான்னு பாருங்க, சகோதர ஆத்மான்னு பாருங்க, வேற உறவே பார்க்காதீங்கன்றாரு. இப்ப மோகஜித் ஆயிடுவீங்க. அதே மாதிரி பந்தனத்தை வென்றவராகவும் ஆயிடுவீங்க இல்லையா? பற்றை வென்றவராகவும் ஆயிடுவீங்க, பந்தனத்தை வென்றவராகவும் ஆகிடுவீங்க. அதனால பாபா கிட்ட அனைத்தையும் அர்ப்பணம் பண்ணிடுங்க இந்த பொக்கிஷங்களை அப்படிங்கிறார். ஏன்னா இங்க விலை மதிப்பற்ற பொக்கிஷமே எண்ணமும் நேரமும் தான் சங்கம யுகத்துல. இதை ஒப்படைக்கணும், அது முக்கியம். நம்ம இஷ்டத்துக்கு மத்ததை நினைச்சிட்டு இருந்தா அப்ப கண்டிப்பா பற்றுல எங்கேயாவது போய் மாட்டிக்கும். ஸ்லோகன் படிங்க சார். ஒருவருக்கொருவர் சிநேகம் உடையவராக ஆக வேண்டும் என்றால் சரளத்தன்மை மற்றும் சகிப்புத்தன்மையின் குணத்தை தாரணை செய்யுங்கள். கரெக்ட். சரளத்தன்மை, சகிப்புத்தன்மை இருந்தாதான் அங்க உண்மையான அன்பு இருக்கும். இல்ல அந்த ஈஸி நேச்சர். எதா இருந்தாலும் டிக்கெட் அவங்க என்ன பண்ணாலும் அப்படி தொடச்சி விட்டுட்டு போயிடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கிறது தான் அந்த நட்பை வளர்க்கும். வடிவேல் ஜோக் சொல்ற மாதிரி இவன் என்ன எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா அப்படின்னு சொன்னான், இவன் ரொம்ப நல்லவன் சொல்லிட்டான். அந்த மாதிரி பாபா சொல்றாரு நம்மள நல்லவர்ன்ட்டு. பாபாடைய சர்டிபிகேட் தானே வேணும். அவங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல. அப்ப நல்லவன் சொல்லணும்னா என்ன பண்ணும்? அவங்க என்ன எவ்வளவு அடிச்சாலும் நம்ம அவங்க கிட்ட நல்லா தான் பேசணும். அதான் சரளத்தன்மை, சகிப்புத்தன்மை. அப்ப சிநேகம் தானா வந்துடும். பாபாவை நேசிக்கிறோம். என்னுடைய பாபாவுக்கு அவரை பிடிச்சிருக்குது. அப்ப அவரை பாபாவுக்கு பிடிச்சவங்களுக்கு எனக்கும் பிடிக்கும். அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ இல்லையோ, என் அப்பாவுக்கு அவங்கள பிடிக்குது. அதனால அவங்கள பார்த்துக்க வேண்டியது, அவங்க கிட்ட அன்பு செலுத்த வேண்டியது என்னோட கடமை. அவ்வளவுதான். அவிக்தேஷரா சிஸ்டர். சதா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் தங்களது சுபாவத்தை சரளமானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். சகிப்புத்தன்மை உடையவர் ஆகுங்கள். பாப்தாதாவின் வரதானமாவது எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். மகிழ்ச்சியின் பொக்கிஷத்தை பகிர்ந்து கொடுங்கள். மகிழ்ச்சியின் அலைகளை அனைவருக்குள்ளும் பரப்புங்கள். உங்களுடைய முகத்தில் எப்பொழுதும் குஷியின் பூங்குருவல் பிரகாசித்துக் கொண்டு இருக்கட்டும். அந்த மாதிரி மகிழ்ச்சியுடனான முகத்துடன் இருங்கள். இதற்காக வார்த்தைகளின் இனிமை, திருப்தி, சரளத்தன்மையின் புதுமை அவசியம் இருக்கட்டும். பிராமண ஆத்மாக்களின் வார்த்தைகள் சாதாரண பேச்சாக இருக்கக்கூடாது. ஒவ்வொருவரும் பிராப்தியின் அனுபவம் செய்யும் வகையில் அப்பேற்பட்ட புதுமை ஒவ்வொரு செயலிலும் இருக்க வேண்டும். சூப்பரானது.
இல்லையா? பாபா வந்து மகிழ்ச்சியா நீங்களும் இருக்கணும், மத்தவங்களுக்கும் பகிர்ந்து கொடுங்க. இந்த மகிழ்ச்சின்ற ஸ்வீட்ன்னுவாரு. ஸோ மகிழ்ச்சியின் அலைகள பரப்புங்க. நேத்து கூட அந்த ஆன்மீக நறுமணத்த பரப்புங்க அப்படிலாம் சொல்லியிருந்தார். அதுக்கு என்ன பண்ணணும்? முகத்தின் மூலமாக தான் மெயினா இல்லையா? குழந்தைங்களும் முகத்தின் மூலமாக தானே அந்த சந்தோஷத்த பரப்புறாங்க. அப்போ உங்களுடைய முகத்துல எப்பவுமே அந்த குஷியின் புன்னகை இருந்து பிரகாசிக்கணுன்றார். இல்லையா? புன்னகை இருக்கணுன்றத விட அது ஜொலிக்கணுன்றார். அந்த மாதிரி மகிழ்ச்சியான முகத்தோட இருங்க. இல்லையா? சாமி, அந்த கோயில்ல இருக்கக்கூடிய தெய்வங்களின் சிலையாகட்டும், சாமி படத்துல நடிக்கிற நடிகைகளாகட்டும், அல்லது நடிகராகட்டும், அவங்களுடைய முகம் அப்படியே ஜொலிக்கிற மாரி காட்டுவாங்க, ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் வச்சு. ஸோ அதுக்கு முகம் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு மனம் சந்தோஷமா இருக்கணும். அது மாரி உங்க வார்த்தையில இனிமை தான் இருக்கணும். திருப்தியா இருக்கணும். ரொம்ப முக்கியம். அந்த திருப்தி வார்த்தையில வெளிப்படணும். இல்லையா? இல்லாட்டினா புலம்ப ஆரம்பிச்சுடுவீங்க. அடுத்தது சரளத்தன்மை. எதுனா இருந்தாலும் ஈஸியா எடுத்துக்கிறது. அடுத்தது புதுமை அவசியம் இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருக்கணும். இருந்தா தான் மகிழ்ச்சியான முகத்தோட எப்பவுமே இருந்து, மற்றவர்களுக்கு நம்மளால மகிழ்ச்சிய கொடுக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்முடைய வார்த்தைகள் சாதாரண வார்த்தையாவே இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். நாம செய்யற செயல் சாதாரணமா இருக்கக்கூடாது. பேசுற வார்த்தை சாதாரணமா இருக்கக்கூடாது. பார்க்கிற பார்வை சாதாரணமா இருக்கக்கூடாது. எல்லாமே உயர்ந்ததாக அந்த சுபபாவனை, ஆ ஆ உலக நன்மை இது மட்டுமே இருக்கணும். ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும். அப்ப உங்களுடைய பேச்சு மற்றவர்களை மனச வந்து அப்படியே குளிர்விக்கணும். அந்த பிராப்திய குடுக்குற மாதிரி புதுமை நீங்க செய்யற ஒவ்வொரு செயல்லயும், நீங்க பார்க்கிற பார்வையில, வார்த்தையில எல்லாத்துலயும் வந்து அவங்களுக்கு பிராப்திய நிரப்புற மாதிரி இருக்கணும். சாதாரணமா இருக்கக்கூடாது. அப்ப நான் சாதாரணமானவன் இல்ல. அந்த சொர்க்கத்தின் தேவதை நான் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். மற்றவர்களுக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரிந்து அதை நான் என் பேச்சு மூலமாக, முகத்தின் மூலமாக வெளிப்படுத்தும்போது அவங்க தெரிஞ்சுக்கணும். இப்படி அப்பாவ வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுல கவனம் வைக்கணும். ஸோ செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க் யூ பாப் தாதா. குஷியா இருங்க, குளிர்ச்சியா இருங்க. தேங்க் யூ சிஸ்டர். தேங்க்யூ பிரதர்.